श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम। श्रीमहागणपतये नमः। श्रीमहासरस्वत्यै नमः। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम। चंद्रशेखर चंद्रशेखर पाहि मां चंद्रशेखर चंद्रशेखर रक्ष मां चंद्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। நமஸ்காரம். என் பேர் ஆஞ்சநேய மகாத்மஜித் வாஜ்பேயி கணபாட்டி. நான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து சதுர்திக்ஷு காடகாக்னியுக்த சர்வதோமுக மகாயாகம் பண்ணிட்டுருக்கேன் மகாபரிவா அனுகிரகத்தால். இது எப்படி எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, எப்படி எங்களுக்கு வந்திருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் இதை பற்றி எங்கள் பெரியவங்களை பற்றி. இது முதல்ல இந்த பாக்கியம் கிடைக்கிறது ஒரு நதி. அது என்ன நதின்னா மகாபரிவா ஒரு பக்தி நதி. ஒரு நதி ஒரு ஊரில் கிழக்காக இருக்கும், ஒரு ஊரில் மேற்காக இருக்கும். ஆனால் அந்த கங்கா நதி தான். அதே மாதிரி மகாபரிவா எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா மகாபரிவாவுடைய அனுகிரகத்தில், அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய கருணத்திலே தான் எங்களுக்கு வந்திருக்கு. இவர் எங்கள் தாத்தா சந்நியாசம் வாங்கிட்டு காசியிலேயே சித்தி அமைஞ்சிருக்கார். முதல்ல 15 வயசுலேயே கணாந்தம் முடிச்சுட்டு 15 வயசுலேருந்தே பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய வாழ்க்கையில் 60 பேருக்கு மொத்தம் சொல்லிக் கொடுத்துருக்கார் அவர். அது முடிஞ்ச உடனேயே சோமயாகம் பண்ணிருக்கார். சின்ன வயசுலேருந்தே மகாபரிவா பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் நினச்சிட்டே இருந்தார் அவர் படிக்கிற காலத்துலேருந்தே. இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போல்லாம் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போகிற வர கம்யூனிகேஷன்லாம் சரி, வேதந்தான் மகாபரிவாவோட ஸ்வரூபம், மகாபரிவா தான் வேதஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி எங்கள் கொள்ளு தாத்தா இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நாங்கள்லாம் நீமாத்தியன், அவர் அவர் அப்பா கிட்ட படிச்சிருக்கார். இந்த மாதிரி நீமாத்தியானம் படிக்கிறதுனால இவர் ஒரு நாள் அத்தியானம் பண்ணுறச்சே இந்த மாதிரி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தரிசனம் பண்ணணுமே கேட்டார் அவர் தகப்பனார்கிட்ட. வேதமே அவராக இருக்கிறதுனால அவர் என்னடா நீ தனியாக தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு அவருக்கு. அதனால் அதை முடிச்சுட்டு சரி, சின்ன வயசுலேயே கல்யாணம், இவர் கல்யாணம் 11 வயசுலேயே கல்யாணம் நடந்திருக்கு இவருக்கு. எங்கள் பாட்டிக்கு அப்போது 8 வயசு, இவருக்கு 11 வயசு கல்யாணம் நடந்ததுலேருந்தே நித்திய உபோசனம் மாதிரி ஆத்திரையே பண்ணிகிட்டே படிச்சிருக்கார். அந்த காலத்துலலாம் பொம்மநாடிங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும் சாதாரணமாக புருஷர்களுக்கே ஸ்கூல் கிடையாது. ஆத்திரை என்னமோ அது படிப்பு சொல்லிக் கொடுத்து இது படிப்பு சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி இருக்குது. சரி, நிச்சயம் உபோசனம் பண்ணிட்டே இவர் முடிச்சா அத்தியனம் பண்ணிருக்கார். அது முடிஞ்ச உடனே கணாந்தம் 15 வயசுலேயே கணாந்தம் முடிச்சுட்டு பரீட்சை கொடுத்துட்டு சரி, இதுக்கு என்னன்னா ஜாதபுத்திர கிருஷ்ணகேசின்னு சூத்திரம், புத்திரவானாக இருக்கணும். இந்த அக்னிஹோத்திரம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது, மிச்சமாக எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது இதில் அர்த்தம். இது இருந்தால் வசத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்து தர்மத்தில் என்னன்னா இதை பண்ணால் வசத்தி தான் சொல்லணும் தவிர அதை பண்ணக்கூடாது, இதையே பண்ணு அந்த மாதிரி எங்கேயுமே சொல்ல. அதான் நீ உண்மை பேசிகிட்டே இரு, சத்தியம் வதா சொல்லி வேதம் சொல்கிறது. உண்மை பேசிகிட்டே இருப்பா, உண்மை பேசிகிட்டே இருந்தால் பொய் பேசுறக்கூடிய ஒரு வாய்ப்பே நமக்கு வராதே. அது ஒரு பெரிய விஷயம். அதனால்தான் இவர் அந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கார். சரி, கணாந்தம் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி சரி சொல்லி கொடுத்துட்டே அவர் நித்திய உபாசனம் மாதிரி பண்ணி சோமயாகம் கூட பண்ணியிருக்கார். சோமயாகம் பண்ணுறச்சே அந்த சமயத்தில் இதில் சோமயாகம் பண்ணுறது 3 காண்டத்திலே வரும். திரிகாண்ட ஸ்ரோதம் தான் சொல்லுவோம். என்னென்னா யஜுர்வேதத்துக்கு ஆபஸ்தம்பர், ருக்வேதத்துக்கு ஆஷ்வலாயனர், சாமவேதத்துக்கு காத்தியாயன லாத்தியாயன மகர்ஷி. இந்த 3 பேர்
இந்த திரிகாண்ட 3 வேதம் இருந்தால் தான் சோமயாகம் பண்ண முடியும். நடுவில் கொஞ்சம் இவர் படித்தது சொல்கிறேன். இவர் கணாந்தம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து திரிகாண்ட ஸ்ரோதம் வாசித்து வேத பாஷ்யமும் வியாக்கரண சாஸ்திரமும் சாமவேதம் முழுஷா கூட அத்தியனம் பண்ணிருக்கார். சரி, அது வந்து திரிகாண்ட ஸ்ரோதமும் தெலுங்குல எழுதியிருக்கார். தாய்மொழியில் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த 3 காண்டத்துமே தெலுங்குல இது எல்லாமே மகாபிரிவா. இந்த வார்த்தை எங்கள் பற்றி எங்கள் பெரியவங்களை பற்றி பேசினாலும் கூட மகாபிரிவாவுடைய வீட்சணம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். தவிர இங்கே நான் சொல்லலை இந்த வார்த்தை. எங்கள் கொள்ளு தாத்தாலேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. எப்படின்னா எங்கள் கொள்ளு தாத்தா வந்து எங்கள் தாத்தாவை சொல்லியிருக்கார். தாத்தா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். எங்கள் கொள்ளு தாத்தாலாம் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த ஒரு பாக்கியம் நாங்கள் பண்ணிக்கல. அந்த மாதிரி அந்த சமயத்தில் வந்து சாமவேதம் இல்லாமல் அயஜ்ஞோவா ஏஷா யோ சாமா சொல்லப்பட்டிருக்கு. சாமவேதம் இல்லாமல் யஜ்ஞமே இல்லை, அது அயஜ்ஞம் ஆகிடும். அதனால் அந்த அயஜ்ஞமாக இருக்கிறதுனால இந்த அந்த சமயத்தில் அந்த தேசத்தில் ஆந்திர தேசத்தில் வந்து ராணாயணிய சாக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. தவிர அது ஒரு ராணாயணிய சாக்கை கிடையாது. அது ஒரு பெரியவங்கெல்லாம் படித்து வச்சுருக்காங்க. சரி, அது வச்சு சோமயாகம்லாம் பண்ணார். சோமயாகம் முடிஞ்ச உடனே மகாபிரிவா தரிசனத்துக்காக பண்ணணும், இப்படியாவது ரொம்ப நாளாக மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்தோம், பண்ணணும்னு சொல்லி போயிருக்கார். மகாபிரிவா கிட்ட எல்லாம் பேசியிருக்கார். எந்த வருஷம் அது? அது வந்து 1940-45 அந்த ரேஞ்சில் வரலாம். சரி, தரிசனம் பண்ணிட்டு அவரெல்லாம் கேட்டார், மகாபிரிவா எப்படி பண்ணிட்டுருக்கீங்க, எந்த காலத்தை வச்சு. அவருக்கு தெரியாமல் இல்லை, அவருக்கு எல்லா விஷயம் திரிகாலஜர். நம்ம இங்கே எத்தனை வாட்டி ஒரு நாளுக்கு மூச்சு வாங்குறவங்க கூட கரெக்டாக சொல்லிடுவார். யார் போனாலும் சரி, நம்ம ஒருத்தர் போனால் சொன்னாலும் சரி நம்மக்கிட்டே அவர் கான்சன்ட்ரேட் வச்சுக்கான்னு நினச்சிக்கலாம். உலகத்தில் யார் போனாலும் சரி, அது கொஞ்சம் லேட்டாக அப்புறம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நேற்றுக்கு தான் ஒரு இடத்துல நான் படிச்சிருக்காரு. சொல்லுங்க. ஒருத்தர் வந்து காபி சாப்பிட்டே இருந்தார், ஒரு வைத்தியர். மகாபிரிவா சொன்னார், காபி வேண்டாம், ஏதாவது பாலோ அந்த மாதிரி எதாவது சாப்பிடுப்பா, நீ ஏதாவது கார்த்தாலோ இளநீரோ இல்லை மோரோ அந்த மாதிரி சாப்பிட்டேன்னார். இவர் என்ன சரின்ட்டார். ஆனால் ஆற்றுக்கு போகிறோடனே இவரால் காபி விடவே முடியல இவரால். இவர் என்ன பண்ணிட்டார், சரி அவர் சொல்லிட்டார், அவர் பேச்சையும் மீறக்கூடாது, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், அவருக்கு நிவேத்தியத்தை மட்டும் சாப்பிடுவோம்னு சொல்லி அவர் படத்துக்கு முன்னாடி வச்சு நிவேத்தியம் பண்ண சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சரி, ஒரு மாதமோ ஒரு 15 நாள் ஆன உடனே அவர் தரிசனத்துக்கு போயிருந்தார். உடனே மகாபிரிவா சொன்னார், நமஸ்காரம் சுவாமிகள் சொல்லி இவர் நமஸ்காரம் பண்ணார். வேதாதோஷர் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணார். உடனே அவர் வந்தோடனே இப்படி இவர் பண்ணிட்டு இருக்கார் மகாபிரிவா. இவருக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தோடனே, ஏப்பா நீ டெய்லி சூட காஃபியை நிவேத்தியம் பண்ணுறீங்க, எனக்கு வாயெல்லாம் என்னால் அவ்வளோ சூடு சாப்பிட முடியல. இப்போ என்னால் ஆற்றுல தான் நிவேத்தியம் பண்ணிட்டு இருக்காரு இவர். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்றதுக்கு இது காட்டலாம் நமக்கு உதாரணம் வேணும். அவருக்கு கண்ணத்தில் போட்டுட்டு இது மேலே நான் காஃபியை தொடரதே இல்லைன்னு சொல்லி அன்னிலேருந்து இன்னி வரையும் அவங்க வம்சத்திலே காஃபி கொட்ட கிடையாது, ஆற்றுல காஃபி கூட கிடையாது. இதுக்காக சொல்லுவார் என்ன, அவர் திரிகாலஜம், எல்லாமே தெரியும். நம்ம சும்மா அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தவர் எல்லாருமே தெரியும். சார் அதனால் எல்லாம் கேட்டார், எங்கள் தாத்தாவை கிட்ட எல்லாமே கேட்டார். அவர் இவர் சொன்னார், அந்த சாகை பண்ண இல்லை அந்த சாக பிரமாணங்கள் இருக்கு தவிர அந்த பிரமாணமாக படித்தவங்க யாருமே இல்லை. அந்த சாகை வசத்தை தான் நான் அது கம்மி சொல்லலை. நீங்கள் வந்து கௌதம சாகை அத்தியனம் பண்ணி அதனால் இது மேற்கொண்டு பண்ணுற ஒரு யாகத்தில் அந்த கௌதம சாகை தான் நீங்கள் சாமசாஸ்திர சாகான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு வித்வாரம் இருந்தாலும் கூட அந்த 1000 சாகை பேரே தெரியாமல் இருக்குது. நம்ம லைப்ரரி தான் ஒன்றும் எல்லாருமே எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டுருக்கேன். அதனால சரி கௌதம சாகா படித்து இந்த மாதிரி பௌண்டரீக மகா யாகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. மகாபிரிவா கிட்ட கேட்டிருக்கேன், அவசியம் நடக்கும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து சரி பௌண்டரீகம் பண்ணணுன்றதுக்கு இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். சரி சங்கல்பிச்சாச்சு, மகாபிரிவா சொல்லிட்டாரு, சங்கல்பிச்சாச்சு ஒரு நாள். உடனே அந்த பௌண்டரீக மகாயாகம் பண்ணணும்னு எப்படி பண்ணுறது, சாமவேதம் படிக்கிறதுக்கு சட்டைய வர்ணமே தமிழ்நாட்டில் தான் கௌதம சாகை இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை கௌதம சாகை சொல்லி மகாபிரிவா திரும்பி ஆசீர்வாதம் வந்திருக்கார். இவர் வந்து அப்போது ரொம்ப பெரிய சம்சாரியாக இருக்கார். தங்கச்சி புருஷன், இவங்க 5-6 பசங்க. அந்த காலத்தில் சம்சாரம்னா யாரும் சொல்ல வேண்டாம். சார் மகாபிரிவா வைத்திய சுப்பிரமணியர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், சுங்கேரி பக்தர் அவர். ஆனால் அவருக்கு மகாபிரிவா மேலே அபாரமான ஒரு பக்தி. சுங்கேரி பக்தராக இருந்தாலும் கூட அவங்க மகாபக்தி. இன்னொன்று சொல்லணும், மகாபிரிவா பக்தி அதை வந்துட்டே இருக்குது பாருங்க. அது தோட தீர்த்தம் வரா மாதிரி வந்துட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷம் முந்தைய நடந்த சம்பவம். நான் எப்படியும் கொஞ்சம் பின்னால் பண்ணி தப்பாக நினைக்க வேண்டாம் யாருமே.
நிரஞ்சன் சொல்லி ஒரு சுங்கேரி பக்தர், மகாசன்னிதானம் கிட்ட பெரிய பக்தர். அவர் சொன்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து பிரதோஷ பூஜைக்கு சுங்கேரி போயிட்டு மகாசன்னிதானம் அவர் பண்ணுற ஒரு பிரதோஷ பூஜை தரிசனம் பண்ணுறது. இது இந்த 15 நாள் ஒரு வாட்டி சென்னையிலேருந்து சுங்கேரி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு அவர் முதுகு ரொம்ப ஒரு இடத்துல லேசாக எஃபெக்ட் வந்திருக்கு அவருக்கு. உடனே மகாசன்னிதானம் அவர் சொன்னார், அவர்கிட்ட சொன்னார், அவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அடுத்த பிரதோஷம் என்னால் வரும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோங்க, வரா மாதிரி உடம்பு சரியில்லை மாதிரி சொல்லி மகாசன்னிதானத்துக்கிட்ட கேட்டிருக்கார். உடனே மகாசன்னிதானம் சொன்னார் இந்த வார்த்தை, அவரே சொன்னார், நிரஞ்சன் சாரே என்கிட்ட சொன்னார், அவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட வேணாம் தரேன். அவர் சொன்னாரா, இல்லை இவ்வளோ தூரம் தேடி வர வேண்டாம், அங்கே சாட்சாத் பரமேஸ்வரரே பரமேஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் காஞ்சிபுரத்தில், நீங்கள் அவர் தரிசனம் பண்ணாலே போதும் உனக்கு. இந்த பிரதோஷ பூஜை பண்ண எல்லா 10 பிரதோஷ பூஜை தரிசனம் பண்ணால் எவ்வளோ பலம் வருமோ அவர் தரிசன மாத்திரத்திலேயே அந்த பலம் உனக்கு கிடைக்கும்ப்பா. பக்கத்தில் இருக்க அங்கேருந்து 50-80 கிலோமீட்டர் தானே அங்கேருந்து சென்னையிலேருந்து. பிரதோஷம் அவருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு போதும், இப்போ எவ்வளோ தூரம் வர வேண்டாம்னு சொல்லி மகாசன்னிதானமே மகாபிரிவா பற்றி தாத்தா இன்னொன்று வார்த்தை சொன்னார். இவர் பற்றி ஒரு சன்னியாசி வந்து இன்னொன்று சன்னியாசி நமஸ்காரம் பண்ணக்கூடாது தர்மசாஸ்திரப்படி. ஆனால் சந்திரசேகர பாரதி அவர் சொன்னாரா, எங்கள் தாத்தா சொன்ன வார்த்தை இது எங்களுக்கு தெரியாது, மமாபி வந்தனீயாயாக சொன்னாரா மகாபிரிவா பற்றி. அவர் சன்னியாசி இல்லை, சும்மா அவர் வேஷம் போட்டிருக்காரு, பரமேஸ்வரர் தான். இப்போ பரமேஸ்வரர் சங்கராச்சாரியர் செண்டால் ரூபத்தில் வருதுயா, அப்போ உண்மையான செண்டாளரா அவரே இது ஒரு உண்மையான சன்னியாசி கிடையாதுப்பா, இவர் பரமேஸ்வரன் தான், அவருக்கு நான் கூட நமஸ்காரம் பண்ணலாம், நான் தான் சன்னியாசி, அவர் சன்னியாசி கிடையாது, அவர் பரபிரம்மா தான். பரபிரம்மாவுக்கு ஒரு உருவம் போட்டால் இப்போ நம்ம பாருங்க, இந்த டம்ளர்லேருந்து இந்த டம்ளர் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், இந்த டம்ளர்லேருந்து பால் சாப்பிட்டாலும் ஒன்று தான், இது ஒன்றும் ஜாஸ்தி ஆகுறதில்ல கம்மியாக போகிறதில்ல. அந்த மாதிரி பரபிரம்மாவுக்கு ஒரு சின்ன பசங்களோட நம்ம விளையாடுவோம், சின்ன பசங்களோட விளையாடிச்சு அடியும் அடிச்சோம், அப்பா இவ்வளோ பலமாக அடித்தேன், எனக்கு வெளிக்கிறது உண்மையாக வெளிக்கமா நமக்கு, சும்மா அவங்க கூட விளையாண்டுருப்போம். ஒரு 3 வயசு பையன்கிட்ட 3 வயசு பையன் அடித்தா உண்மையாக வெளிக்கமா நமக்கு. அந்த மாதிரி பரமாத்மா கூட பரபிரம்மஸ்வரூபத்தில் தான் விளையாடணும்னு தோணிச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு மனுஷ ரூபத்தில் நமக்கு எல்லாருக்குமே தரிசனம் காட்சி கொடுத்துருக்கு. நம்ம ஜென்மவில் பரபிரம்ம ஆத்ம சாட்சாத்காரம் நம்மளால் பண்ண முடியாது, கஷ்டமாச்சே, அதனால் இந்த ரூபத்தில் கொடுத்து போமே சொல்லி மகாபிரிவா கொடுத்துருக்காருன்னு சொல்லி அடிக்கடி எங்கள் தாத்தா அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். சரி, அந்த வைத்திய சுப்பிரமணியர் கூப்பிட்டு அப்புறம் இவருக்கு ஒரு மல்லிகை கடை காமிச்சு என்னென்ன வேணுமோ மாதத்துக்கு, அப்போ 10 பேர் 15 பேர் எல்லாமே ஆந்திராவில் வந்திருக்கா, ஒரு வீடு ஒன்று காமிச்சு அந்த மல்லிகை இடத்துல சொல்லிட்டார் அவர். மாதம் இவருக்கு என்ன வேணுமோ, மாதம் இல்லை டெய்லி வந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அவர் கொடுத்துருங்கோ மகாபிரிவா சொல்லி வைத்திய சுப்பிரமணியர் பண்ணிருக்கார். உடனே காய்கறி பால் அன்னன்னைக்கு அவர் டிரைவரு அவர் ஆத்திர யாரோ மனுஷர் வந்து கொடுத்துட்டு போயிட்டுருவார். நடுஸ்ட்ரீட் தட்சிணாமூர்த்தி ஸ்ரௌதுகள் சொல்லி கபாலி கோயில் எதிர்த்த ஸ்ட்ரீட்டு நடு ஸ்ட்ரீட்டு சொல்லுவாங்க மயிலாப்பூரில். அது ராதா சிற்கிலேருந்து முன்னாடி வரணும், கடற்கார வரணும். அவர் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கார். அப்புறம் பௌண்டரீக யாகம் மகாபிரிவா கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கோம் கிளம்பிட்டுருக்கோம், நீங்கள் அவசியம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணார் மகாபிரிவா கிட்ட. மகாபிரிவா சிரித்து அவசியம் நடக்கும், பிரமாதமாக நடக்கும் சொல்லிட்டார். இந்த பௌண்டரி யாகம் பண்ணுறச்ச மகாசன்னிதானம் சுங்கேரி மகாசன்னிதானம் அவர் வந்து 33 நாளைக்கு அங்கே பீடத்தை வச்சுண்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜையோடு அங்கே பௌண்டரிகத்தில் இருந்தார். எல்லாம் முடிஞ்ச உடனே அப்போ எங்கள் தாத்தா நினச்சார், மகாசன்னிதானம் வந்து சுவாமிகள், அங்கே சந்திரமௌலீஸ்வரர் வந்து மகாபிரிவா. அப்போ ஒரு எண்ணம் நிச்சயம் ஒரு இந்த தீட்சில உட்கார்ந்தா இவரும் யாருக்குமே நமஸ்காரம் பண்ணக்கூடாது, இந்த யஜ்ஞ தீட்சத்தில் இருக்கிறச்ச. ஆனால் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பார்க்கறச்சே மகாபிரிவா மாதிரியே இவர் கண்ணுக்கு தெரிகிறாராம் நித்தியப்படி. சார் சிரிச்சோம், அப்போ இப்போதான் புரிஞ்சு, அப்போ அதுக்காக அவர் எதுக்காக அப்போ அப்படி சிரிச்சார் இப்போதான் தெரியுறது எனக்கு. அப்போ அவர் சந்திரமௌலீஸ்வரர் ஸ்வரூபத்திலே வந்துட்டார். அவர் வந்து அவர் மாத்திரம் தானே வருவார் அப்படி சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சோடனே பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்து மகாபிரிவா கொண்டு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எங்கள் தாத்தா வந்து அவர் 60 ஸ்டூடெண்ட்டு தயார் பண்ணி ஆத்திரியே சாப்பாடு போட்டு எங்கள் பாட்டியெல்லாம் அவரெல்லாம் கும்பட்டி இந்த அடுப்பு மேலே தான் அவரெல்லாம் ஆகாரம் பண்ணி வைஸ்வதேவம்னு ஒன்று இருக்குது பிராமணனுக்கு நித்தியகர்மானுஷ்டானத்தில். அந்த நித்தியகர்மானுஷ்டானம் எப்படின்னா பிரிவா தரிசனம் பண்ணுறச்சே ஒன்றே ஒன்று சொன்னார்,
நீங்கள் ஸ்வதர்மமாகவே உங்கள் பரம்பரையாக இருங்கோ மகாபரிவா சொன்னார். இதுக்கெல்லாம் ரொம்ப யாராத்துலேயே ஒரு சார்த்தம் வர சொன்ன பிராமணால் வர முடியல சில சூழ்நிலைனால, இல்லை ஏதோ ஒரு சுதர்சனமோ கல்யாணம், அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணி வைங்க தவிர இது ஒரு விற்த்தியாக வச்சுக்க வேண்டாம். நீங்கள் இந்த வேதத்துக்காகவே இந்த யாகத்துக்காகவே நீங்கள் ரொம்ப ஈடுபாடு பட்டுட்டே இருங்கோ, இது நல்லா பிரச்சாரம் பண்ணுங்கோ சொல்லி மகாபரிவா எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி அதெல்லாம் சொல்லி, அதனால தான் அந்த வைஸ்வதேவன் சொல்லி பஞ்சசூனாபனிக்தையே ஆத்ம சம்ஸ்காரத்வாரா அன்ன சம்ஸ்காரார்த்தம், நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு சுத்தமான ஒரு எண்ணங்கள், சுத்தமான ஒரு புத்தி, சுத்தமான ஒரு வாக்கு, சுத்தமான ஒரு ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது சத்தியமாக அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வைஷ்ணதேவன் நித்தியப்படி பண்ணி ஆகாரம் பண்ணி இந்த மாதிரி அவர் சுதர்மமாகவே மகாபரிவா சொல்லியிருந்தார். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 60 பேருக்கு சொல்லி கொடுத்து, அதுக்கும் அவரை சில சிஷ்யங்களால் இவரும் சோமயாகம் பண்ணி வச்சு, எங்கே ஆந்திராவில் சோமயாகமாக இருந்தாலும் கூட இவர் இல்லாமல் சாதாரணமாக சில நாள் சோமயாகமே நடக்கலை. இவர் பேர் வந்து தெந்துக்கூரி வெங்கடப்ப யஜ்ஞநாராயண மகாக்னிஜித் யூட பௌண்டரீக யாஜி கனபாட்டி இவர் பேர் வந்து. இது முதல்ல சொல்லிக்கணும், அதை கொஞ்சம் பழக்கத்தினால முன்னாடியில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. திருப்பி சொல்லுங்க பேர். தெந்துக்கூரி வெங்கடப்ப யஜ்ஞநாராயண மகாக்னிஜித் வியூட பௌண்டரீக யாஜி கனபாட்டி. வேத சம்ஹித மாதிரி இருக்கு பேர். இவர் பேர் வந்து சரி வியாக்கரண சாஸ்திரம் படிச்சிருக்கார், திரிகாண ஸ்ரோதம் படிச்சு திரிகாண ஸ்ரோதம் தெலுங்குல எழுதியிருக்கார். இவர் பெரிய இதெல்லாம் பண்ணிருக்கார். நித்தியம் அக்னிஹோத்திரம் 30 வருஷம் அவிச்சின்னமாக அக்னிஹோத்திரம் பண்ணிருக்கார் இவர். இன்னொன்று சொல்கிறா, இவரை பற்றி இவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, எங்கள் பாட்டியும் பற்றியும் சொல்லணும். சொல்லுங்க. அவங்க அம்பாள் சொல்கிறதுக்கு ஒரு 3 உதாரணம் தான் அவரை பற்றி சொல்ல போகிறார், ஜாஸ்தி சொல்ல போகிறார். இவரை பற்றி இத்தனை நேரம் சொன்னானே, அவரை பற்றி ஒரே 3 உதாரணம் போதும். எங்கள் பாட்டியோட தகப்பனார் காலமாயிருக்கார். இவங்க போனால் அக்னிஹோத்திரம் நின்று போயிடும். கரெக்ட். ஆற்றுல பொம்மை நாட்டிகள் இல்லைன்னா அக்னிஹோத்திரத்தை பொம்மை நாட்டிகள் கூட தான் ஜாஸ்தி சம்பந்தம் தர்மசாஸ்திரப்படி. தெரிஞ்சியும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாருமே சின்ன வயசு எங்கள் பாட்டிக்கு வந்து அப்போ 20 வயசு கூட இல்லை, 16 வயசு 17 வயசில் அவர் தகப்பனார் காலமாயிட்டார். உடனே சரி நீ போறியான்னு எங்கள் தாத்தா கேட்டிருக்கார். நான் போனால் அக்னிஹோத்திரம் விச்சின்னாகும், நான் போகிறதுனால அவர் ஒன்றும் திரும்ப வர போகிறது இல்லை, இங்கேருந்தே நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நான் போனதால் திரும்ப வராரா சொல்லுங்க, நான் போகிறேன். வரமாட்டாரே, பரமேஸ்வரன் தான் அவருக்கு ஆயுஷ் கொடுத்துருக்கார். அப்போ வந்து அக்னியாதானம் தான் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து 7வது மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க எங்கள் பாட்டியும் வந்து. அப்போ எங்கள் பாட்டியே சொல்லிட்டாங்க, எங்கேயுமே போகல எங்கள் அப்பா, எங்கள் வயிற்றில் தான் இருக்கார், எங்கள் வயிற்றில் தான் இருக்கார் எங்கள் அப்பா, எங்கே போயிருக்காரு, எங்கேயுமே போகலன்னு சொல்லி தைரியமாக 16-17 வயசு பொண்ணு அப்படி இருக்கணும்னா யாரால இன்னைக்கு முடியுமா? ஓடா நாயான்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தைலாம் இந்த மாதிரி வீடியோவில் நான் பேசக்கூடாது. ஒரே சொல்லக்கூடாத கட்ட வார்த்தை சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க துர்காம்பாளை சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் உதாரணம் வேண்டாம். நவராத்திரியும் போது துர்காஷ்டமி தான் அவங்க கௌரி லோகம் போயிட்டாங்க. ஓ, அது எப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க பண்ணுற ஒரு அனுஷ்டானம், அவங்க கையெழுத்து போட கூட தெரியாது எங்கள் பாட்டிக்கு வந்து. அப்புறம் வந்து லலிதா சாஸ்திரம் தெரியாது, ஒரு ஸ்தோத்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க பண்ணுறதுனா கார்த்தால ஏர்ந்த உடனே புருஷனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், விடியறதுக்குள்ளே ஏந்தி ஸ்தானம் பண்ணணும். அவங்க பண்ண தர்மங்கள்லாம் புருஷன் சாப்பிட்ட எச்சலையில் சாப்பிடணும். அதுதான் அவங்க தெரிஞ்சது. என்னமோ தெரியல, அந்த மாலை நவராத்திரி முந்த மாலை பட்சத்தில் மாலை வைக்கிறச்சு எங்களுக்கு எல்லாருமே லெட்டர் போட்டாங்க எங்கள் தாத்தா. இந்த மாதிரி உங்கள் பாட்டி எல்லாருமே வர சொல்லிட்டு இருக்காங்க. மாலை அமாவாசைனுக்கு எங்கள் தாத்தா மாலை சதுர்தசி அன்றைக்கி தான் அவர் இது மாலை வைப்பார். அதுக்கு கொழு தாத்தா அன்றைக்கி தான் இதாகிட்டாருன்னு சொல்லி அன்றைக்கி தான் மாலை வைப்பார் அவர். உங்கள் எல்லாருமே வர சொல்கிறது உங்கள் பாட்டியை சொல்லி எல்லாருக்குமே தகவல் போட்டாங்க. தகவல் போட்ட உடனே என்னமோ இந்த வருஷம் அடுத்த வருஷம் நான் மாலையும் உயிரோடு இருப்பானோ இருக்குல்ல எனக்கே டவுட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஒரு 15 நாள் எங்கள் கூட இருக்கக்கூடாதா? இத்தனை நாளாக நீங்கள் ஒருத்தர் மதுராவில் இருக்குங்க, ஒருத்தர் சென்னையில் இருக்குங்க, ஒருத்தர் ஹைதராபாத்தில் இருக்குங்க, ஒருத்தர் வாரங்கல்ல இருக்குங்க. இத்தனை எங்கள் அத்தை பொண்ணு, அத்தை பசங்க, நாங்கள், எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாருமே உங்கள் ஒரு 10 நாளும் கட்டி இருக்கக்கூடாதாடாங்க. எல்லாருமே வந்த உடனே கேட்டாங்க. சரி இருந்தால் போச்சுன்னு சொல்லி அந்த நவராத்திரி முடிச்சா அங்கே இருந்தோம்.
துர்காஷ்டமி கார்த்தால அக்னிஹோத்திரம் முடிச்ச உடனே எங்கள் தாத்தா அக்னிஹோத்திரம் ஆரம்பித்த உடனே பின்னால் காரோபட்சம் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த காரோபட்சத்தை மேலே உட்காந்து முடிகிறவங்க ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் ஏதாவது அவங்க ராமநாமம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் அன்றைக்கி துர்காஷ்டமி கார்த்தால அக்னிஹோத்திரம் முடிச்சிருக்கும், ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் இவர் அக்னிஹோத்திரம் முடிஞ்சதோ அவபோசனம் முடிஞ்சிருக்கு, பிரம்மயஜ்ஞ புருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஏந்திக்கவே இல்லைன்னா சார் ஏந்திரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்ன எல்லாருமே வந்தது, இன்றைக்கி போய் ஜபம் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சும்மா கிண்டலாக பேசுகிறாருங்க. தாத்தா ஏந்துக்கவே இல்லை, தொட்டா ஆள் இல்லை. ஓஹோ. அக்னிஹோத்திர சன்னிதானத்திலேயே துர்காஷ்டமி அன்னைக்கு எங்கள் பாட்டியோட சார்த்தம் ஜபம் பண்ணிட்டேன் அக்னிஹோத்திர சன்னிதானத்திலேயே. இந்த அக்னிஹோத்திரத்துக்கு எப்பேற்பட்ட விசேஷம்னா இன்னொன்று சொல்லலாம் பெரியவா கிட்ட. சாதாரணமாக நம்ம காஷி போனால் கங்கா ஸ்நானம் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு பிள்ளையார் தரிசனம் பண்ணுவோம், காலபைரவ தரிசனம் பண்ணுவோம், விஸ்வேஸ்வர தரிசனம், விசாலாட்சி தரிசனம், அன்னபூர்ணா பாலதரிசனம், ஏதாவது ஒரு கோயில் தரிசனம் பண்ணுவோம். ஆனால் மகாபரிவா காஷி போயிட்டு எங்கேயுமே போகல. ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டுருக்கார், திடீர்னு போய் அங்கே போய் அக்னிஹோத்திரத்துக்கிட்ட உட்காந்துருக்கார். அக்னிஹோத்திரம் பண்ணுற சமயத்தில் அங்கே நடியில் அவபிரத செய்வ ரூபமகா சொல்லி அவபிரத புரோட்சணம் வரும். அதை புரோட்சணம் பண்ணிட்டு தான் கிளம்பிருக்கார். அப்போ சொன்னார் மகாபரிவா, வேதத்திலேயே சொல்கிறது ஒரு இடத்துல, சாயஞ்சாவானश्च வை தேவா பிராத்ரியாவானश्च அக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி. எங்கே சாயம் பிராத்தர் அக்னிஹோத்திரம் நடக்குமோ எல்லா தேவதைக்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. நம்ம ஆவாகனம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக நம்ம பாத்திரம் ஏதாவது பூஜை பண்ணால் கும்பத்தை வச்சு ஆவாகனம் பண்ணாதான் தேவதாக்கள் வருவாங்க. சுதர்சனம் பண்ணால் சுதர்சன ஆவாகனம் பண்ணணும், நவக்கிரகம் பண்ணால் நவக்கிரக ஆவாகனம் பண்ணணும். அங்கே ஒரு ஆவாகனம் தேவையில்லை, அவங்களே வந்துடுவாங்க. இன்னொன்று போபாலில் பெரிய விஷவாயம் வந்திருக்கு. அந்த சமயத்தில் எல்லார் வீட்டில் விஷவாயம் வந்திருக்கு, ஒருத்தர் வீட்டில் தான் வரல. ஏன் வரலன்னா அங்கே ஒரு சோமயாஜி நிச்சயம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்காக தான் மகாபரிவா அக்னிஹோத்திரி பார்த்தாலே அக்னிஹோத்திரம் யஜ்ஞயாங்கள்லாம் நீங்கள் நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும், சோமயாங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः தானி தர்மாணி பிரதமான்யாசன். இந்த மாதிரி புருஷூக்திலே இந்த மாதிரி வருது, வேதத்திலே ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி இருக்குது. கீதையில் பகவான் சொல்லியிருக்கார், யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யா பர்ஜன்யாதன்ன சம்பவா அன்னாத் பவந்தி பூதான். இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கார் பகவான் எல்லாம். சில பேர் கேட்கலாம் இது வீடியோ வச்சுட்டு, என்ன கர்ம கூட அவர் சொன்னது என்ன கர்ம கூடாதுன்னு இல்லை. ஒரு கேஸ் மேலே ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம், நீ வேண்டாம் அவர் போய் இறக்க விடுவா, நீங்கள் வேண்டாம் சொல்லுவோம் ஒருத்தர்கிட்ட. எதுக்காகனா ரொம்ப சூடாக இருக்கும், அது இறக்கிறது வந்து ரொம்ப தெரிஞ்ச வேலை தான் அது இறக்க விடணும். இன்னொருத்தர் இறக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது அடுவு மேலே அந்த கிண்ணம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது ரொம்ப சூடாக இருக்கணும், பத்திரமா தெரிஞ்சவர் ரொம்ப அனுபவம் பெரிய அண்டா வச்சுட்டு சின்ன பசங்களை போய் இறக்க விட்டா அவர் மேலே கையில் போட்டுட்டாருன்னா அப்புறம் நடக்கூடாத சம்பவம்லாம் நடந்துடும். அந்த எண்ணத்தில் தான் வேண்டாம் சொன்னாங்க தவிர கர்ம கூட யதா வியாகிரகம் சுப்தம் போதயதி. ரொம்ப புலி ஒரு காட்டில் வந்து ரொம்ப பசியாக இருக்கும், ஒன்றுமே கிடைக்காத வெறுப்பு ஏற்று ஒரு செடிக்கில் போய் படுத்திக்குவோம். அந்த சமயத்தில் அதை மேசத்தை கிள்ளி விட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே முழிமுடி நம்மள. கரெக்ட். அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணுறச்சு ரொம்ப ஆச்சாரமும் மனசு சுத்தமாகவும் கோபத்தாபம் இல்லாமல் இல்லை பிரதிபலனை எதிர்பார்க்காம இது லோகக்ஷேமத்துக்காகவே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இப்போ ஸ்மரிச்சனை பண்ணிட்டே பண்ணணும். அப்போ தான் இந்த சோமயாங்கல் பண்ணணும்னு சொல்லுறதால சோமயாங்கம் கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வேதோக்தமான கர்மானுஷ்டானம் கூடாதுன்னு சொல்லலாம்னா அப்புறம் இந்த சுஷ்டியே எப்படியா வேணும், சுஷ்டியே அப்புறம் இருக்காது. அப்புறம் யஜ்ஞோவி புவனஸ்யனாபி இந்த மாதிரி இல்லை. சரி, இந்த மாதிரி சொல்லி அப்புறம் வந்து சந்நியாசம் கடைசி சமயத்தில் வந்து சந்நியாசம் வாங்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி எங்கள் தாத்தா மகாபரிவா கிட்ட சொல்லி அந்த 4 வர்ணத்துலேயும் இருக்கணும், 4 வர்ணத்திலேயே நான் இருக்கணும், இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கு. அதான் வானப்பிரஸ்தம் கல்வி நிஷேதமானதுனால அப்படியே ஆசீர்வாதம் பண்ணார். கடைசி சமயத்திலே அவர் சன்னியாசம் வாங்கிட்டு காசி போய் காசியில் அதுவே சன்னியாசம் வாங்கின இல்லை, காசியில் கூட எனக்கு காசியாந்த மரணான் முக்தின்னு இருக்குன்னு சொன்னார். எல்லாமே மகாபரிவா ஆசீர்வாதம் பண்ணார். அவர் காசிலேயே போய் அங்கேயே ஹனுமான் காட்டிலேயே இருந்து அங்கேயே கபால மோட்சம் ஆகி அவர் சித்தடைஞ்சார். அவருக்கு ஏதாவது அதிஷ்டானம் வச்சிருக்கேன்னா? அதிஷ்டானம் இல்லை, இது அவரே சொன்னார், எங்கள் தாத்தாவே சொன்னார், இது ஜலசமாதியாக பண்ணிடுங்கோ. அது ஒரு பட்சம் இருக்குது, ஜல சமாதி பண்ணுறது ஒரு பட்சம் இருக்குது சன்னியாசிகளுக்கு. அதிஷ்டானம் வச்சுன்னா இப்போ நீங்கள் பண்ணுங்க பரம்பரையாக பண்ணணும்னு அதை பண்ணலைன்னா அப்புறம் இது ரொம்ப குடும்பத்துக்கு இது தோஷம் வந்துடும், இந்த மாதிரிலாம் எண்ணம் வேண்டாம் உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கார். இது எங்களுடைய தாத்தா. அவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்புறம் அப்பா பற்றி பேசணும், அது இதில் அதுக்கு வந்து அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து அவர் வந்து பிந்துக்கூரி ஹனுமத் கணபாட்டி சோமயாஜி
திரிவேதி 3 வேதம் அத்தியனம் படிச்சிருக்காரு. பெரிய மகான்னா பெரிய மகான். யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட சரி அவங்க எடுத்தவங்க எதுனா டென்ஷனில் இருக்காங்க, என்னமோ அவங்களுக்கு அவரை சூழ்நிலை நமக்கு தெரியாததுக்கு அப்படி பேசுகிறாங்க. நம்மக்கிட்டேயும் எல்லாருக்கிட்ட பேசாமல் நம்மக்கிட்டேயும் பேசுகிறாருன்னா நம்மளுடைய தலையெழுத்து தான் சரியில்லை. யாராவது ஒருத்தர் திட்டினாலும் கூட சரி நம்ம தலையெழுத்து சரியில்லை அதுக்காக திட்டினா அவனே கட்டமானா இருந்தால் எல்லாருமே திட்டிகிட்டே இருக்கணுமே. கரெக்ட். நம்ம மாத்திரம் திட்டுறான், நம்ம டைம் சரியில்லை. அந்த மாதிரி நடுக்கிடக்கூடிய ஒரு பெரிய மகான், அவர் சந்தேகமே இல்லை. ஆந்திரா சோமயாஜி சொன்னாலே தமிழ்நாடு முழுசா, அதாவது சென்னை கேட்கவே வேண்டாம். எந்த வைதிகர்கிட்ட போய் ஆந்திரா சோமயாஜி சொன்ன உடனே ஆந்திரா சோமயாஜா அப்பேற்பட்ட எல்லாருக்கிட்ட பழகிட்டு அந்த மாதிரி இருந்தவர். இது மகாபிரிவா அனுகிரகம். பாருங்க எந்தெந்த இடத்துல மகாபிரிவா வந்துட்டே இருக்காரு. நமக்கு அடி எடுத்து வச்சிருச்சு. மூச்சு எப்படி வருது நமக்கு, மகாபிரிவா அந்த மாதிரி வந்துட்டே இருக்காரு நமக்கு. நம்ம அதிருஷ்ட பாக்கியம் அது. சரி, இந்த பௌண்டரிய யாகம்லாம் முடிஞ்சது. அப்புறம் மகாபிரிவா தரிசனத்துக்காக வந்திருந்தார் எங்கள் அப்பா. சரி, ஸ்ரோதத்துக்கு வேண்டியது கொஞ்சம்தான், கால்வாசி தான் ஸ்ரோதத்துக்கு வேண்டியது சாமவேதம். அது இந்த கௌதம சாக்கையாக இருக்கிறதுனால நீங்கள் சாமவேதம் முழுசாக அத்தியனம் பண்ணலாமே சொன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கார் மகாபிரிவா. இவர் யோசனை பண்ணிட்டே இருந்தார். என்ன யோசனை பண்ணுறான் சொல்லக்கூடாதான்னார். அவருக்கு தெரியாதில்லை. திரும்பி இங்கே சும்மா தான் கேட்டார். இல்லை ஜீவனம்னார். என்ன பூனல் போட்ட அன்னைக்கே அம்மா கிட்டேயே பௌத்தி பிச்சாந்தேன்னு சொல்லி பிச்சை கேட்டியாச்சே, அதே வைக்கப்படுறான்ட்டார் மகாபிரிவா. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி குடும்பம் இருக்குது, 4 பசங்கள் இருக்காங்க, 2 பசங்கள் இருக்காங்க, 6 பசங்கள் இருக்காங்க, மாதத்துக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளோ கேடு என்ன இது, இவ்வளோ கேடு நீ இதில் என்ன சங்கோச்சப்படுறாங்க. அவங்க எவ்வளோ சூரியமோ அவ்வளோ கொடுப்பாங்க. நீ 10,000 கேளு, 20,000 கேட்கறதும் உங்கள் இஷ்டம், கொடுக்கறதும் அவங்க இஷ்டம். மகாபிரிவா சொன்ன வார்த்தை, கேட்கறது நீ கேட்க வேணும், நீ இவ்வளோ கேட்குறேன்னு சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடையாது. நான் இவ்வளோ கேட்டால் நீங்கள் தரல கேட்குற உரிமை உனக்கு கிடையாது. 2 பேருக்குமே உரிமை இல்லை. நீ 10 லட்சம் அவன் சொத்து கூட கேட்கலாம், தப்பில்லை. நாக்கு நரம்பு இல்லையே, இது வேணா பேசலாம், இப்படி மடக்கலாம் இப்படி மடக்கலாம் நாக்கு. நீ வேணா இது வேணாக்க அவன் சொத்து முழுசாக கேட்கலாம். ஆனால் நீ சொத்து முழுசாக கேட்டால் நீ ஒரு ரூபா கூட கொடுக்கலையே கேட்கறது உரிமை உனக்கு கிடையாது. சரிவா? ஏன் சொத்து முழுசா நீ ஏன் கேட்குறான்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கறது கேள்வி குரஸ்தாளுக்கு உரிமை இல்லை. தப்பில்லை, எவ்வளோ வேணால் கேட்கலாம். கேட்கலன்னா தெரியுமே அவளை இவ்வளோ பட்ஜெட், இவ்வளோ செலவாகும், இவ்வளோ இது எப்படி தெரியும் சொல்லி மகாபிரிவா சொல்லி. அப்போ கூட வைத்திய சுப்பிரமணியர் மாமா அவர் சரி நான் அரிசி தரேன்னு சொல்லி அப்போ இருக்காங்க சுங்கேரிய பக்தர் ஈஸ்வரையர்னு சொல்லி, அவரும் சுங்கேரிய பக்தர் தான். ஆனால் எத்தனையோ பேர் என்னோட சின்ன வயசில் பார்த்துருக்கா சுங்கேரிய பக்தர்லாம் மகாபிரிவார் பார்த்தா அங்கே சுங்கேரி ஆச்சாரியார்கிட்ட எவ்வளோ பக்தி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பக்தி மகாபிரிவா கிட்ட இன்ச்சு கூட குறையாமல் வச்சுருக்காங்க. இது நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். எங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லது சரி விட்டுடுங்க, அவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் எவ்வளோ உண்மை சொன்னாலும் கூட நம்ம கண்ணால் பார்த்து ஒரு திருப்தியே தெரியா இருக்குமே. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு பார்த்துருக்கோம். சாம பரமேஸ்வரர் சொல்லி பக்தவத்சலம் ஸ்ட்ரீட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் அவர் இருக்குது. அதே மாதிரி விடி ராஜன் மாமா சொல்லி அபிராமபுரம் குருகுலம் எதிர்த்தாப்புல இருக்கார். அந்த காலத்தில் சம்சல் வைத்தா மாமா, இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சாமவேதம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் அத்தியானம் பண்ணுங்க, பெரியவா சொல்லியாச்சு, நீங்கள் பெரியவா சொல்லி நீங்கள் அத்தியானம் பண்ணுறீங்க, நாங்கள் கொடுப்போம். ஒரு சிரமமும் இல்லாமல் எங்களெல்லாம் போடிச்ச சின்ன வாடகை வீடுக்கு எடுத்துட்டு அதுலேயே என் கூட சேர்த்து இன்னொன்று 2 பேருக்கு அத்தியானம் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அவர் ஹிஸ்ட்ரி நடக்கிறது கஷ்டமாக இருந்தால் அந்த தேசிகாச்சாரிய பவனம்னு சொல்லி இந்த குளத்துக்கு எதிர்த்தாப்பில் இந்த ரோட்டில் சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் போகிற ரோட்லேயே இருக்குது மயிலாப்பூரில். அந்த மயிலாப்பூரில் அத்தியானம் பண்ணேன். இது எப்படி வந்திருக்காங்கன்னா இது முன்னாடி இன்னொன்று விஷயம் சொல்லணும். ஒருத்தர் சார் நான் இந்த மாதிரி அத்தியானம் பண்ண போகிறேன், நான் வரேன் மகாபிரிவா சொல்லுன்னா சார் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. அந்த அட்ரஸ் அது அவர் தலையெழுத்து எங்கள் தலையெழுத்து தெரியுது, அது தப்பான அட்ரஸ் ஆச்சு. அவர் ஏதாவது கொஞ்சம் ஏதோ டென்ஷனில் எழுதி கொடுக்கலாம், ராங்கு வேணும்னா எழுதி கொடுக்க மாட்டார். ஸோ அப்புறம் அந்த அட்ரஸ் கேட்டால் பாஷம் தெரியாது, மொழியும் தெரியாது, கஷ்டப்பட்டு நான் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணா 4 பேர், நாங்கள் மொத்தம் 6 பேர், 4 பேர் கூட வந்திருக்கோம். அப்போ இன்னும் எங்கள் தம்பி பிறக்கவே இல்லை. அப்போ இன்னும் 2 நாள் 3 நாள் சாப்பாடே இல்லாமல் ரோட்டாக சுற்றிருக்கோம் நாங்கள். சரி
இவர் என்ன, ஐயோ மகாபெரிவா சார் எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறது புரியவே இல்லை. சுத்தரச்சு அங்கே ஒரு பெரிய கோயில் தெரிஞ்சுது, கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர். இது என்ன குடி அப்பா இருக்கிறது யாரோ சொன்னார் இந்த மாதிரி கபாலீஸ்வரர் கோயிலோட. சரி உள்ளே போனால் குத்திகா மண்டல பாராயணம் நடக்கிறது. நான் கட்டின வேஷ்டி இன்னும் ரொம்ப வெள்ளைன்னா வெள்ளையாக இருக்குது. இதனுடைய கருப்பான வேஷ்டி தான் எங்கள் அப்பா கட்டிட்டு, நம்ம இது கூட அலங்காரம் ஸ்திரீக்களுக்கு தான் ஆபரணங்கள் அலங்காரங்கள். நம்ம வேலை ஒரு வேஷ்டி கட்டிட்டு மானம் காப்பாற்றுறதுக்காக விபூதி வச்சுட்டு ருத்ராட்சம் போட்டால் நம்ம போதும். இதுக்காகனா சோமயாகம் பண்ணவள் தீட்சிதாரெல்லாம் கொண்டெல்லாம் போட்டுக்கணும் தவிர நம்ம கதையெல்லாம் போட்டுக்கணும் அவசியம் இல்லை. அதாவது எங்கள் அப்பா கையில் எங்கள் யாருக்கே மோதிரம் அது ஒன்றுமே இருக்காது எங்களுக்கு. சரி அங்கே போய் அவர் பண்ணார். சரி ஈஸ்வரடே மகாபிரிவாவே கபாலீஸ்வரர் ரெண்டுமே வித்தியாசம், ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இல்லை. சரி அங்கே போய் யாராவது கோவில் போனால் பரமேஸ்வரர் தான் பிரார்த்தனை பண்ணுவார். ஆனால் எங்கள் அப்பா அப்படி பண்ணவே இல்லை. கபாலீஸ்வரன் பார்த்து சந்திரசேகரா நீங்கள் தான் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். ஆனால் கபாலீஸ்வரர் பார்த்து சந்திரசேகரா அந்த மாதிரி தான் சம்போதை வச்சு கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் தான் மகாபிரிவா, நீங்கள் தான் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். சரி இந்த மாதிரி என்னை சோதனை பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வாயை விடுத்து ஒரு மனுஷங்கிட்ட சொன்ன மாதிரி கபாலீஸ்வரர்கிட்ட பார்த்து எங்கள் அப்பா சொன்னார். உடனே உள்ளேருந்து கிரமபாராயணம் எடுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. எங்கள் அப்பா வந்து மகாவித்வான். அவர் மாதிரி அவர் குரலில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவர் ஒருத்தர் சொன்னாலே ஒரு ஃபர்லாங் தூரத்துக்கு அவர் குரல் கேட்கும். சந்தேகம் மைக் இல்லாமல், மைக்கே வேண்டாம் அவருக்கு. சரி எல்லாம் மண்டல பாராயணம் முடிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு கனபஞ்சாதி சொல்கிற வழக்கம் எல்லா மண்டல பாராயணத்தில். சொல்ல கடினமான பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் லேசாக ஒரு மிஸ்டேக் வந்து எங்கள் அப்பா உடனே எடுத்து கொடுத்தார். அங்கே இருக்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. முதல்ல இவர் பார்த்த உடனே யாரோ சாதாரண ஒரு பிராமணன் நினச்சி அங்கே சரி அப்படி ஓரமாக உட்காரன்னு சொல்லிட்டாங்க. சரி இவர் ஒன்றும் தெரியாது, அப்படியே ஓரமாக விட்டார். அப்புறம் அவர் ராமுடு சொல்லி அந்த காலத்தில் அவர் பேர் ராமுடு தான். அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஏகவச்சனா கூப்பிடக்கூடாது, அவர் தான் நான் சொல்லணும். அவர் வந்து எப்பா நீ என்ன படிச்சிருக்க அந்த காலத்திலே அவருக்கு 70 வயசு. பேர்பட்டு பெரிய மகா வித்வான் வரும். சரி இந்த மாதிரி ஆந்திராவில் இருந்திருக்குன்னா அங்கே பவானின்னு சொல்லி அந்த கோயிலில் ஒன்றும் இல்லாத சாதாரண அந்த கபாலி கல்பத்துக்கு அவர் கைங்கரியம் பண்ணுற ஆள் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் வந்து அவருக்கு தெலுங்கு தெரியும். சார் நீங்கள் முன்னாடி எங்கள் ஆற்றுக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தனியாக அடுப்பு கொடுத்து சாப்பிட்டு படுத்துட்டு மறுநாள் திரும்பி இந்த பாராயணுக்கு வான்னு சொல்லி பாராயணம் கூப்பிட்டு அப்போ எங்கள் அப்பா பரீட்சை பண்ணால் தப்பவே மாட்டேங்கிறார் பரீட்சை. ஓஹோ இவர் குரல் எப்படி இந்த மாதிரி இது குரல் அது பிராதஸ்தவனம். இது நமக்கு 3வது ஸ்டேஜ்னா அவருக்கு 1வது ஸ்டேஜ் தான் இது. இது 1வது ஸ்டேஜ்னா அப்புறம் 3வது ஸ்டேஜ் எப்படி இருக்கும் எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. சரி அப்படி சொல்லி அவன் இந்த பவானி அவர்களும் நாங்கள்லாம் மறக்கவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் கூட நாங்கள்லாம் மறந்தான் எங்கள் காட்டில் நன்றி கட்டவன் யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பவானி ஆகாரம் போட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் திருப்பி மகாபிரிவா தரிசனத்துக்கு போய் அப்புறம் கையில் போகிறதுக்கு பைசா கூட இல்லை. அதுக்காக தான் மகாபிரிவா தரிசனத்துக்கு போகல. இவர் தான் மகாபிரிவா கபாலேஸ்வரர் தான் மகாபரிவார் தான் கபாலேஸ்வரர் நினச்சி தான் எங்கள் அப்பா பிரார்த்தனை பண்ணார். ஆனால் கபாலேஸ்வரர் சூத்திரையே மகாபிரிவா ஒரு வழி காட்டிட்டார் அவரே, சந்தேகமே இல்லை. சார் தரிசனம் பண்ணி அப்போ 4 பேர்கிட்ட கேட்க சொல்லி அப்புறம் எங்கள் அப்பா இந்த மாதிரி எனக்கு செலவாகுதுன்னா ஒருத்தர் வீடு வாடகை ஒருத்தர் எழுதிட்டார், ஒருத்தர் அரிசி தரேன்னார், ஒருத்தருக்கு மாதம் இஷ்டி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நெய் தரேன்னார். இந்த மாதிரி பல ஐயர் சர்வேதா மாமா, விடி ராஜன் மாமா, சாம்ப பரமேஸ்வரர் மாமா, ஈஸ்வரையர் மாமா, வைத்திய சுப்பிரமணியர் மாமா, எனக்கு தெரிஞ்சவங்க தான் இன்னும் எத்தனையோ பேரெல்லாம் இருக்காங்க. இன்னும் சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். தப்பான அட்ரஸ் வச்சு கபாலீஸ்வரர் கோயில் உள்ள வந்து ஆமாம் அப்புறம் மகாபிரிவாவில் வந்து நினச்சிட்டு அவரே கபாலீஸ்வரர் மகாபிரிவா கபாலேஸ்வரர் 2 பேர் வித்தியாசம் இல்லைன்னு நினச்சார் எங்கள் அப்பா. ஒன்றே தான் அப்புறம் கண்ணுக்கு அப்படி தான் தெரியலாது அவருக்கு. கபாலேஸ்வரர் மாதிரி தெரியல, மகாபிரிவா அப்படி உட்கார்ந்த மாதிரி தான் எங்கள் அப்பா தெரியறாரு. எங்கள் கபாலேஸ்வரர் இல்லை சொல்லி அவர் எண்ணம் இந்த சொல்லி அப்பேற்பட சொல்லி அப்புறம் அங்கே முதல்ல சாமவேதம் படிக்கிறதுக்காக எல்லாருமே சில பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க. இல்லை ஆந்திராவாடிக்கு சாமவேதம் எப்படி வரும், நல்லா ஆவுக்காய் கோங்கோரா தான் சாப்பிட தெரிந்தவரேன்னு சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்ணால் சரி அது ஒரு நல்ல இதாக தான் எடுத்துக்கிட்டார் எங்கள் அப்பா. ஸ்பர்தையா வர்த்ததே வித்யா கணச கலசச்சேவ வித்யா மர்த்தஞ்ச சாதஜேது. இப்போ நம்ம ஆற்றுலேயே 2 பசங்கள் இருந்தால் பாரு, ஒரு பக்கத்து வீட்டு பையன் நம்ம வீட்டு பையன் கிடைச்சா நம்ம வீட்டு பையன் என்ன சொல்லுவோம், நல்லா படித்தாலும் கூட இன்னும் இவனுக்கு கொஞ்சம் சூடு வரதுக்காக பாரு பக்கத்து வீட்டு பையன் ராத்திரி 4, 12, 1 மணிக்கும் படிச்சுட்டு இருக்கான், அவன் 8 மணிக்கு தூங்கியிருப்பான். ஆனாலும் கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, பையனுக்கிட்ட சும்மா அதை சூடு ஏற்றுறதுக்கு ராத்திரி 1 மணிக்கும் படிச்சுட்டு இருக்கான், என்னடா 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்கான் சொல்லுவோம். ஆனால் அவன் இவனோட முன்னாடி தூங்குறப்பா இருக்கிறவன் அவன் அப்படின்னு தான் நினச்சார் எங்கள் அப்பா.
ஆனால் கடைசியில் வந்து மகாபரிவா அனுகிரகத்தில் ஆந்திரா சோமயாஜி சாமம் சொல்லணும் நாங்கள் கேட்கணும். அப்பேற்பட்ட ஒரு இது கொண்டு வந்திருக்காரு அவர். அவர் குரல் பார்த்தா அதுக்காக தான் அவர் இருக்கிறச்சே அவர் கனம் ஆரம்பிக்கிறச்சே எல்லாரும் ஐயோ நீங்கள் வேண்டாம் அவங்க குரலை எங்களால் சொல்ல முடியாது, நாங்கள் ஆரம்பித்தோம் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த இதுலேயே 30 பேருக்கு இவர் அந்த வாடகை வீட்லேயே என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் தாத்தா வந்து ஆந்திராவில் எங்கே பரீட்சாதிகாரியாக இருந்தால் அவங்க தான் தெந்துக்கூர் யாஜுலோன்னா ஆந்திரா பரீட்சாதிகாரி. பழைய சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட கையெழுத்தாக தான் இருக்கும், எங்கள் தாத்தாவோட கையெழுத்தாக தான் இருக்கும். பழைய நீங்கள் சர்டிஃபிகேட்டு எப்படின்னா ஒரு 40-30 வருஷம் முந்திலேருந்து ஆரம்பித்து 20 வருஷம் முந்திலேருந்து கூட சொல்லலாம். 25 வருஷம் பேக் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் ஆந்திரா வெரிஃபை பண்ணிங்கன்னா எல்லாருடைய சர்டிஃபிகேட்டில் எங்கள் தாத்தா கையெழுத்து இல்லாமல் இருக்காது. 1980s 85 அந்த மாதிரி 85 அந்த மாதிரி சந்தேகமே இல்லாமல் அவரோட கையெழுத்து இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் இல்லை ஆந்திராவில். அவர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த மாதிரி எங்கப்பா. அப்புறம் வந்து இந்த கௌதம சாகா அதே மாதிரி வைத்திய சுப்பிரமணியர் ஆத்து வாத்தியர் ராஜாராம ஸ்ரோதிகள் சொல்லி ஒரு பெரிய மகான். அவரோட அந்த காலத்தில் எல்லாருமே மகான், இப்போ மகான்கள் தான் எல்லாருமே மகான்கள் தான், சந்தேகமே இல்லை. அவர்கிட்ட அத்தியனம் பண்ணி பிரகிருதி ஆருண ஊக ரகசியம் முழுஷா தெலுங்குல எழுதியிருக்காரு எங்கள் அப்பா வந்து. புக்கு பேர் என்னமாம்மா? புக்கு சாமவேதம் தான். சாமவேதம் ஏதுக்கான பிரிண்ட் போடவே இல்லை அவர். பிரிண்ட் போடலை. சாமவேதம் தெலுங்குல ஏதி. அப்புறம் இன்னைக்கு ஆந்திர தேசத்தில் கௌதம சாகையே இல்லை. இன்னைக்கு வந்து 15 பேர் இருக்காங்க ஆந்திர தேசத்தில் கௌதம சாகை அத்தியனம் பண்ணவர் வந்து எங்கள் அப்பா கிட்ட படிச்ச படிச்சங்களா எல்லாருமே. இன்னைக்கு ஆந்திர தேசத்தில் நான் சாமவேதம் படிச்சிருக்காருன்னா கேட்கவே வேண்டாம், எங்கள் அப்பா சிஷ்யர் தான். அப்பா அவர் பிரதிபலம் எதுனா எதிர்பார்க்காம அவர் அப்பா தகப்பனார்கிட்டயோ இல்லை அவர் அவங்க பந்துக்கள்கிட்டயோ இந்த மாதிரி படுக்கிற பசங்களாங்க ஏதோ அவங்களால முடிஞ்சு சாயம் கொடுங்கோன்னு அவங்க கிட்ட கேட்கல, குருஸ்தார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் படிக்கிற பசங்கள் இருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் 4 பேர் இருக்கோம், மாதத்துக்கு ஒரு 10,000 செலவாகுது, 5,000 செலவாகுது. குருஸ்தார்கிட்ட சொல்லியாச்சு. இல்லைன்னா குருஸ்தாரெல்லாம் ரொம்ப நிறைய சாயம் பண்ணிருக்காங்க, சந்தேகமே இல்லை. வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம வாழ்க்கையில் எது வசத்து நடந்தாலும் கூட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், மகாபரிவாவோட அனுகிரகம், ஆஸ்திக ஜனங்களோட சகாயம், இந்த 3 தான் நம்ம வாழ்க்கை. நம்ம பெருமை எதுவுமே கிடையாது. ஏதாவது நம்ம நடக்கூடாத சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஜன்மாந்திர ஆரம்பம். இதுதான் வாழ்க்கையோட விஷயம், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். எங்கள் அப்பா கூட ஆற்றுல வந்து கடியாரத்தில் வந்து மகாபிரிவா படம் தான். ஆனால் காலஸ்வரூபமாக மகாபிரிவா இருக்கிறதுனால இப்போ டைம் பார்த்தாலும் கூட அவர் தானே காலஸ்வரூபமே. கார்த்தால ஏந்த உடனே கூட எங்கள் அப்பா வந்து சந்திரசேகர் பாஹிமான் சந்திரசேகர ரட்சமா, அப்புறம் தான் பிள்ளையார் பிரார்த்தனை. அப்புறம் தான் பிள்ளையார் பிரார்த்தனை. அதே மாதிரி எங்கள் அம்மா பற்றி சொல்லணும். இவர் இங்கே வந்துட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார், ஐயோ அவரை படித்த நான் இங்கே இருந்துருவேன், அவர் ஆந்திரா இருக்கக்கூடாது எங்கள் அம்மா. அவர் வந்தால் இவர் நான் இங்கே இருந்தால் அவருக்கு அக்னஹோத்திரம் பண்ண முடியாது, அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாலேயே எங்கள் அம்மா வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு. எங்கள் அப்பாவது கொஞ்சம் பரவாயில்ல, எங்காவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் போன இடத்துல அவங்களை சமப்படுத்த வேண்டாம் சொல்லி அட்ஜஸ்ட் ஆகிடுவார். எங்கள் அம்மா சத்தாலும் கூட அட்ஜஸ்ட் ஆக மாட்டாங்க, பட்டியாக கிடப்பாங்க தவிர ஸ்நானம் பண்ணாமல் பழம் கூட சாப்பிட மாட்டாங்க எங்கள் அம்மா. அப்பேற்பட்ட ஒரு நெருப்பு சந்தேகம்லாம் அகங்காரமாக சொல்லுங்க எங்கள் அம்மா பற்றினா. அப்பேற்பட்ட எங்கள் அம்மாவுக்கு எப்படி ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்கள் சீக்கிரமாக வாங்கோ ஆகாரம் பண்ணணும்னு சொன்ன உடனே சரி. எங்கள் ஆற்றுல இன்னைக்கு கூட பழக்கம் என்னன்னா, நாங்கள் சாப்பாட ஒரு எச்சல் அளவு தான் எங்கள் ஆத்து மாமியெல்லாம் சாப்பிட வழக்கம் எங்கள் ஆற்றுல இன்னைக்கு கூட. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் மன்னி, அதே மாதிரி எங்கள் ஆத்து மாமி, எங்கள் சித்தப்பா, யாரும் இருந்தாலும் எங்கள் ஆற்றுல இன்னி வரையும் அந்த வழக்கம் தான் வந்துட்டு இருக்கு பிரிவானுங்கிறதுல. சரி, வந்த உடனே துவாதசி சாப்பிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாங்க. 11 மணிக்கு எங்கள் அப்பா 11:30 மணிக்கு எங்காமல் சாப்பிட்டு சரி நான் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேன் சரி படுத்துக்கோன்னார். எங்கள் அப்பா வெளில போகணும், சரி நீ கதவை போட்டுக்கோ, நான் கொஞ்சம் ஊருக்கு போகணும், எங்கள் ஒரு சதஸ்ஸு நடக்கிறது வர சொன்னாங்க. அன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஒரு இடத்துல சதஸ்ஸு, ஏலூர் சொல்லி குண்டூர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர். சரி அங்கே போனோம்னா நான் சொன்னேன் 12 மணிக்கு கிளம்புனா தான் அங்கே 3 மணிக்கு போய் சேர முடியும்னு சொல்லிட்டு சரி யாரோ கார் எடுத்து வந்திருக்காங்க, அந்த காரில் போனோன்னு சொல்லி சரி ஏந்து கதவை போட்டுக்கோன்னு சொல்லி தட்டு விட்டார். அம்மா இல்லை, ஒன்றுமே இல்லை உடம்புக்கு. அனாயாசேன மரணம் வினாத இன்னேன ஜீவனம், இந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி எங்கள் அப்பாவும்
கிருத்திகா மாசத்தில் பிரதோஷ பூஜை பண்ணிட்டு ம் பிரதோஷ பூஜை முடிச்சு எங்கள் 2 பசங்க கனவு ஆயிடுச்சுட்டு இருக்காங்க. ம் பிரதோஷ பூஜை பண்ணிட்டே இருக்கார். கொஞ்சம் நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாங்கன்னா கேட்டார். ம் தீர்த்தம் எடுத்து வரதுக்குள்ளேயே உள்ள போயிட்டு தீர்த்தம் சுவாமி ரூம்ல இருந்து உள்ள போய் தீர்த்தம் எடுத்து வரதுக்குள்ளேயே ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா சொல்லி அப்படியே அந்த சுவாமி மேலேயே விழுந்துட்டார். ஓஹோ கிருத்திகா மாசத்துல பூஜை பண்ணுறச்சு. பூஜை பண்றது பிரதோஷ பூஜை, ஓ கிருஷ்ணபட்ச பிரதோஷம், சுக்லபட்ச பிரதோஷம் கிடையாது. ம் ம் இப்போ மாச பிரதோஷம், ஓகே. மாச பிரதோஷம் அன்னைக்கே அவரு ஆ அப்பேற்பட்ட ஒரு மகான்கள். அதனால்தான் எனக்கு ஓரளவுக்கு அந்த மகான்கள் ஒரு வம்சத்தில் வந்ததுனால ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பு, ஓரளவுக்கு ஒரு நல்ல புத்தி, யாகங்கள் பண்ணணும், ரொம்ப முடிஞ்ச வரையும் தர்மமாக இருக்கணும், அந்த புத்தி வந்திருக்கு. இல்லைன்னா எனக்கு வந்திருக்காது சத்தியமாக. என்னோட பரிச்சயம் பண்ணிட்டு நான் கூட அப்பா கிட்டேயே கணாந்தம் எஜுர்வேத கணாந்தம் அத்தியனம் பண்ணிட்டு சாமவேதம் படிச்சிருக்கா. இப்போ ருக்வேதம் கொஞ்சம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக. அது பெரியவா இருக்கிறதுல முடியணும். அது என்னமோ என்னோட ஆரத்தோஷத்துல ரொம்ப தடங்க வந்துட்டே இருக்கு எனக்கு. இதை கொஞ்சமாவது போகிறதுன்னா அவரோட அனுகிரகம் தான் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா அதுவும் போயிருக்காது எனக்கு. வாஸ்தவம், இது சந்தேகமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த சதுர்திக்ஷு காடகாக்னி யுக்த சர்வதோமுக மகாயாகம் இது சொல்லி இந்த 4 பக்கம் ஒரே வாட்டி சோமயாகம் காடகத்தை வச்சுண்டு பரமேஸ்வரன் இந்த இது சங்கல்பமே பரமேஸ்வரமவா பிரமாணி சொல்லி அந்த மாதிரி ஒரு பெரிய சங்கல்பமாக வரும். இதுக்கு லோகக்ஷேமம், எந்த யாகம் பண்ணாலும் கூட லோகக்ஷேமம். இதுக்கு உண்டானவன் ரொம்ப இது பெரியவா அனுகிரகத்தில் அவர் கர்மம் பண்ணிண்டே சொல்லிண்டே இப்போ கர்மம் பண்ணிண்டே இருக்கணும்னு சொல்லிண்டே இருப்பார் அவர். இந்த யாகங்கள்லேருந்து அப்புறம் இந்த மொத்தம் இது பிரதானமான ரித்விக்கா 80 பேர், 4 பக்கம் 4 20 80, அப்புறம் 4 10 சம்சாத்வரியம் 40, 120 பேர் ரித்விக்கா. சம்சாத்வரியம் கடைசி 2 நாள் தான் அவங்களுக்கு தேவைப்படுறது. மிச்ச நாள் 80 பேர். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 25 பேர், 51 சந்திரமௌழி ஸ்ரோதிகள், 51 கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரோதிகள், ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரோதிகள், கணேச ஸ்ரோதிகள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனோன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் மகான்கள் வந்துட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ ராஜமந்திரி பக்கத்தில் பட்டிசீமா சொல்லி அதனுடைய வீரபத்ர க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரோட மகிமை என்னன்னா தட்ச சம்ஹாரம் வீரபத்ர பண்ணிருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டாம். அது அந்த ஆயுதத்து பேர் பட்டீசம் சொல்லி ஆயுதம். அவர் சம்ஹாரம் பண்ணிட்டு ரொம்ப ஆவேசமாக ஆடுறார். அந்த ஆவேசத்தில் கை ஸ்லிப்பாகி அந்த கோதாவரிலேயே உடுந்திருக்கு. உடுந்த உடனே கோதாவரி 2ஆக போச்சு, அந்த நதியே 2ஆக பொழஞ்சு போச்சு. உடனே அங்கே வீரபத்ர க்ஷேத்திரம் கோதாவரிக்கு அந்த நடியில் வீரபத்ர க்ஷேத்திரம், அந்த பக்கம் கோதாவரி, இந்த பக்கம் கோதாவரி. இந்த யாகசாலை எப்படின்னா யாகசாலை விட்டு வெள்ளோ படி இறங்கணும்னா கோதாவரி நதி தான். ஓஹோ. இந்த யாகசாலை விட்டு வெள்ளோ படி இறங்கினா போதும். ஓஹோ. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் ஜூன் எப்போ வந்தாலும் சரி தீர்த்த சமிருத்தியாக இருந்துகிட்டே இருக்கும் அங்கெல்லாம். அதனால இது எல்லாருமே அவசியம் முதல்ல வரணும். எல்லாருமே இது லோகக்ஷேமம் உலகக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி அங்கே எல்லாருமே பிரார்த்தனை பண்ணணும். ஏன் இந்த யாகங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறச்சே ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன் இதை பற்றி. சத்தியயுகத்தில் சத்தியதேவனா காட்சி கொடுத்துருக்கார் பகவான். திரேதாயுகத்திலே ராமரா காட்சி கொடுத்துருக்கார் பகவான். துவாபர யுகத்திலே கிருஷ்ணனா கொடுத்துருக்கார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கலிக்காலத்தில் நான் தரமாட்டேன்னார். ஏப்பா நீ கொடுக்கலன்னா எங்களெல்லாம் சௌட்சமாக இருக்க வேண்டாமா? ஆமாம் சௌட்சமாக இருப்பாங்க, நான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சா கலிகளே, இது நான் சொல்கிற வார்த்தை என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கா, ஒருத்தர் பற்றி சொல்லலை. இந்த இதில் உலகத்தில் நானும் இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி தோஷங்கள் வந்தால் அந்த தோஷத்தில் நானும் இருக்கேன். இது ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு விரலிச்சு காட்டுறதுக்காக இல்லை இந்த வார்த்தை. ஜனங்களுக்கு ஆசை ஜாஸ்தி கலிக்காலத்தில். முதல்ல கல்யாணம் ஆகலையான்மா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை கேட்பான், பெண் குழந்தைன்றா ஆண் குழந்தை கேட்பான், இந்த வீடு கேட்பான், காரு கேட்பான், பங்களா கேட்பான், கடைசியில் சிஎம் பிஎம் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். என்னுடைய தர்மம் என்னன்னா, நான் நீங்கள் என்ன தரிசனம் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுக்க வேண்டிய தர்மம் என்கிட்ட இருக்கு. அதனால்தான் கொடுத்து தான் ஆகணும். அதனால இப்போ கொடுத்தா எல்லாமே கொடுத்துட்டே இருந்தால் ஏதாவது ஒரு அளவு இருக்கணுமே. சரி, எப்படியா உன்னை தரிசனம் பண்ணுறது? அப்போ சொல்கிறது வேதம் சொல்கிறது, யஜ்ஞோ தேவேभ्यो நிலாஜிர விஷ்ணு ரூபம் கிருத்வா சப்ருதிவீம் பிராவிஷத்.
இது யஜ்ஞ ரூபத்திலேயே நான் வந்து உங்களுக்கு காட்சி தரேன். யஜ்ஞ ரூபத்தில் என்னன்னா என்ன அர்த்தம்? இந்த யாகசாலை நாங்கள் போடுறோம். இந்த யாகசாலை போடுறச்சு அது ஒரு கணக்கு இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு 10,000 பேர் வராங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பெருசாக போடக்கூடாது. அது வேணா தனியாக உட்கார்ந்து போடலாம், தெரியும், அது வேற விஷயம். இந்த யாகசாலைன்றது ஒரு பிரமாணம். ஷட்யுகம் ஷட்பிராச்சி சதுர்யுகம் சதி புரஸ்தாத் திரஸ்சி தச சம்பத்யந்தே. இது ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கு சாதாரண சோமையாக ஒரு பக்கம் தான். ஆனால் இது 4 பக்கம் வரும். எல்லாமே 4 பங்கு 4 பங்கு 4 எல்லாம் எது வேணா நீங்க எடுத்துக்கோ. ஒரு இடத்துக்கு எடுத்துக்கோ, இது வேணா. ஆனால் எஜமான ஒருத்தர் தான். எஜமான பத்தியும் ஒருத்தர் தான். அவங்க ஒருத்தர் தான் பண்றது. இதுக்கு யார் எஜமானர்? நான் தான் எஜமானர், நானே எஜமானர். இது எஜமான நியமம் எப்படி இருக்கணும்னா, இந்த ஒரு வாரம் நாங்க சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்பா, தூங்கக்கூடாதுன்னா உட்கார்ந்து தான் இருக்கணும். உட்கார்ந்தாலும் தூக்கம் வரும். உட்கார்ந்த தூக்கம் தனி, படுத்துண்டா வர தூக்கம் தனி. படுத்துண்டா இன்னொருத்தர் வந்து எழுப்பி தான் ஒண்ணும். நம்ம கும்பகோணம் தம்பி ஆகிடுவோம். உட்கார்ந்தா தூக்கம் வரும். தூக்கம் வந்தாலும் இப்படி தூங்கினா உடனே நமக்கே ஆட்டோமேட்டிக்காக முழிச்சு வந்துடும். அதுக்காக இப்படி வச்சுக்கணும் விரல். பயோ பிராமணஸ்ய விரதம். மத்தியானம் அபராண்ண காலம் 12 மணி. 12 மணிக்குள்ள ஒரு டம்ளர் பால். அது ரொம்ப அதை நம்மளால எடுத்துக்க முடியலன்னா அதில் வெல்லம் போட்டு, சக்கரோட போடக்கூடாது. வெல்லம் போட்டு ஒன்றும் முடியலன்னா 2 பழங்கள் தான். 2 பழங்கள்லாம் பலாப்பழம் கிடையாது. வாழைப்பழமும் ஒரு ஆப்பிளும் அந்த மாதிரி. அது மாதிரி தான். இப்போ 2 பழம் சொன்னால் பலாப்பழம் சாப்பிட்டா அது எப்படி கணக்கு வரும்? அது இல்லை. அதே மாதிரி ராத்திரி 8 மணிக்குள்ள, 8:30 மணிக்குள்ள, 7லேருந்து 8:30 மணிக்குள்ள ஒரு டம்ளர் பால், 2 பழங்கள். இதுதான் ஆகாரம். இதுதான் ஆகாரம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ரத்தையா லோகக்ஷேமமா நினைச்சுட்டு உலகக்ஷேமமா இருக்கணும். இதனால என்ன சமுர்த்தி, இதனால என்ன ஒரு பலன்? ஒரு யாகத்துக்கு ஒரு பலன் இருக்கு. எல்லா யாகம் உலகக்ஷேமம் தான். இப்போ எல்லா மருந்தும் நமக்கு ஆரோக்கியத்துக்கு தான் யூஸ் ஆகும். மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டாக்டர் எது கொடுத்தாருன்னா அங்கே இருக்கிற மருந்து எல்லாம். ஆனால் என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மருந்து தேவையோ அந்த மருந்து தான் நம்ம வாங்கணும். மருந்துகளை எல்லா மருந்தும் நம்மளால வாங்கக்கூடாது. டாக்டர் என்ன சிற்பி எது கொடுத்தாரோ அந்த மருந்து தான் அவன் கொடுப்பான். அதே மாதிரி நம்ம என்ன யாகம் பண்றோமோ அந்த லோகக்ஷேமம் தான் நம்ம வரும். இப்போ ஜனங்களுக்கு முன்னாடி மேல் இம்பார்ட்டண்டானது என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலத்துல ஹெவியா இருக்கு. நம்ம ஒத்து பேசினா அவன் ஒத்த புரிஞ்சுக்கிறது, ஒன்று புரிஞ்சுக்கிறது. அவரை ஒருத்தர் பேசினா நமக்கு ஒன்று புரியுறது. இந்த மாதிரி இது எந்த மாதிரி சொன்னாலும் என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது. நான் கூட சாதாரண மனுஷன் தான். அதான் சொன்னானே, எங்க பெரியவங்கள் மகாபிரிவா போட்ட பிச்சை எனக்கு இது. அதனால அது வரக்கூடாது. அதுதான் யோவா அக்னிகம் சர்வத்தோ முகஞ்சுருதே சர்வாசு பிரஜா ஸ்வன்னமத்தி சர்வாதிஷோ பிஜயதி. உத்தமம் வேணும். அப்புறம் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கு. நல்ல காரியம் தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த தடங்கள் யாருக்குமே வரக்கூடாது. யாரோ ஒருத்தர் பாடசாலை நடத்துற ஆரம்பிச்சிருக்காருப்பா, அது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. யாரோ இன்னொருத்தர் கோயில் கொட்ட ஆரம்பிச்சிருக்கா, அது தடங்கள் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பணம் ஆசையா இருக்கார், கொடுக்கவங்க சில பேர் ஆசையா இருக்கா. என்ன ஆகுதுன்னா, இப்போ தரேன்னு சொல்றவங்க கிட்ட இந்த மாதிரி காரியம் நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி காரியம் நடக்கிற இடத்துல நான் தரேன்னு சொல்ற ஆள் இல்லை. இது பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. இல்ல உலகத்துல யாரும் கொடுக்கலன்னா இத்தனை தர்மங்களா எப்படி ஓடிட்டு இருக்கு? அவாவா பிரிண்டிங் மிஷின் யாருமே வச்சுக்கலையே. கரெக்ட். இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம எல்லாம் நல்ல காரியங்கள் ஆரம்பிச்ச காரியங்கள் எல்லாமே க்ஷேமமா இருந்து. ஒரு வாட்டி மகாபரிவா விஜயவாடா வந்திருந்தார். விஜயவாடா வர சமயத்துல அவர் வந்திருந்தார். ஐயோ நடுமானம் தெய்வம் வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாமே சாய்கிறட்ட அவர்கிட்ட ஓடி ஓடி வந்தார் மகாபரிவா கிட்ட. மகாபரிவாவுக்கு கோபம் வந்துச்சு. என்ன ஆச்சரியமா இருக்கலாம், என்ன எல்லாருமே அவர் தரிசனத்துக்கு போய் கோபம் வந்துச்சுன்னு ஆச்சரியப்படலாம். ஆனால் அவர் ஒன்னே சொல்லிட்டார், நீங்கள் சஞ்சை சமயத்தில் சஞ்சை பண்ணாமல் என்கிட்ட தரிசனம் தான் நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் ஒன்று சொல்லுவார், அப்போ நீ டயட் கண்ட்ரோலாக இருந்து இந்த மருந்து போட்டுட்டா உனக்கு இந்த வியாதி நயமாகும்னுவார். அவர் டயட் கண்ட்ரோல் இல்லாமல் அவர் கொடுத்த மாத்திரை 10 மாத்திரை போட்டால் நமக்கு வியாதி நயமாகிடுமா? இது வியாதி சரியாயிடுமா? வியாதி சரியாகாது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், அப்புறம் மகாபரிவா திருப்பி அவரே கூப்பிட்டு, நீங்கள்லாம் உங்களுடைய ஸ்வதர்மானுஷ்டானம் ஸ்வானுஷ்டானம் அதெல்லாம் நீங்கள் பண்ணின்னே இருந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கோ அப்புறம் இன்னொருத்தருக்கோ தரிசனம் பண்ணால் அது உங்களுக்கு பலன் கிடைக்கிறத அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெறுமனே சாதம் சொல்லாமே கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாதத்தை விட்டு அது மாத்திரம் சாப்பிட்டா வயிறு ரொம்பமா? ஒரு அண்டா சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப அது. இத்தனோண்டு சாதம் ஒரு சாதம் சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப. தவிர ஸ்வதர்மானுஷ்டானம்னா என்ன? வேதோக்தமான கர்மானுஷ்டானங்கள் தான் ஸ்வதர்மானுஷ்டானம். இந்த சஞ்சை பண்ணுறது,
சமிதாதானம் பண்ணுறது, கல்யாணம் அவங்க உபோசனம் பண்ணுறது, அவங்க முடிஞ்சால் அக்னியாதானம் பண்ணுறது, சோமயாகம் பண்ணுறது. பிரதிவசந்தம் சோமயாஜினோ பவந்து, வருஷம் ஒரு சோமயாகம் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. சோமயாகம் எங்கமே கூடாதுன்னு எங்கமே இல்லை. எப்படி கூடாதுன்னா சித்த சுத்தி இல்லாமல் அதை பற்றி தெரிஞ்சிக்காம, இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் 4 காம்பவுண்ட் இருப்பாங்க, ஒத்த காம்பவுண்ட் தான் பிடிச்சி நீ ஊசி போட்டுவான்னு சொல்லுவான் டாக்டர். அது மேலே பிரியம் இல்லைதான், அதனோட அர்த்தம் அப்படி கிடையாது. இதுக்கு அனுபவம், இது இப்படி பண்ணணும், இது இப்படி எவ்வளோ டோஸ் பண்ணணும், எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு ஸ்கிரிப்டில் அது அந்த காம்பவுண்டுக்கு தான் புரியும், அந்த நர்ஸுக்கு தான் புரியும், எல்லா நர்ஸுக்கும் புரியாது. அப்படின்னு சொல்லி மிச்சமாக போடக்கூடாதுன்னு அர்த்தம், அப்புறம் ஊசியாக போடக்கூடாதுன்னு அர்த்தம்னா அப்படி. அதே மாதிரி இந்த சோமயாகம் பண்ணுறது சில தகுதி வேணும், சில தர்மங்கள் வேணும். முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் வைபரீச்சமாக புரிஞ்சுட்டு உலகத்தில் எனக்கு சோமயாகம் கூடாது. அது பகவான் வந்து ஒன்று ஒரு சிருஷ்டி ஒரு இதுக்காக பண்ணிருக்காரு. நம்ம ஆற்றுல மல்லிப்பூ செடி போட்டுப்போம், பாவக்காய் செடி போடுவோம். மல்லிப்பூ நல்ல வாசனையாக வருதுனால அது போய் நம்ம கறியை கூட்டு சாப்பிட பண்ண முடியாது, அது சுவாமிக்கு தான் போடணும், தள்ள தான் வச்சுக்கணும் முன்னாடிங்க. பாவக்காய் கசக்கிறதுன்னு சொல்லிட்டு அது தூக்கு போட முடியாது, அது சாப்பிட்டா தான் இன்றைக்கி உடம்பு ஆரோக்கியம். இன்றைக்கி இருக்க எல்லா சூழ்நிலைக்கும் பாவக்காய் தான் ஜாஸ்தி தோட்டமே போட சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே இருக்கிற வியாதி இன்னைக்கு அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி பகவான் வந்து ஒரு ஜீவி ஒருவருக்காக அவர் சிருஷ்டி பண்ணிருக்கிறார். அந்த மாதிரி இந்த சோமயாகங்கள்லாம் நல்ல நடந்துட்டே இருந்தால் இதெல்லாம் பண்ணால் தேவையே இல்லை. நம்ம ஒழுங்காக அந்த காலத்தில் யாருக்குமே ஒரு ஜாதி இல்லைன்னா இன்னைக்கு என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன். ஆற்று வாசலில் பைக் ஏறினா அவர் குரோஸ்தரி வீட்டு வாசலில் தான் பைக் இறங்கிட்டு இருக்கோம். அப்புறம் சுகர் இல்லாமல் தப்ப விடாமல் எப்படி இருக்கும். இங்கே அந்த காலத்தில் இங்கேருந்து 10 பேர் இருந்தாலும் சரி 4 பேர் நடந்து போயிட்டு காலத்தால் 1 மணி நேரம் முந்தி கிளம்பி ஒரு 2 மணி நேரம் முந்தி கிளம்பி நடந்து வரதுனால எவ்வளோ நெய் சாப்பிட்டாலும் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் ஒரு வியாதி சாகிற வரையும் சுகர் பிபி அந்த 2 வாரத்துக்கு இடம் இல்லாமல் அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க முந்தைய பெரியவங்கள்லாம். அந்த மாதிரி இருந்தால் டயட் கண்ட்ரோல் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிரதர்ஷனம் பண்ணால் இப்போ முடியல. சாகரட்ட கோவிலுக்கு போய் ஒரு 108 பிரதர்ஷனம் பண்ண வேண்டியது, கார்த்தால் விடிகார்த்தாலேருந்து 108 பிரதர்ஷனம் பண்ண வேண்டியது சுவாமிக்கு. அது வாக்கிங்கோ ஏகாக்கிரியா கத்திகரி பூவா, அது வாக்கிங் ஆகிற மாதிரி இருக்கும், புண்ணியமும் வரும் விடிகார்த்தால இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணால். அதனால இந்த மாதிரி வேதோக்தமான கர்மானுஷ்டானம் தான், இதுதான் வேதோக்தமாக. இது ஒழுங்காக பண்ணிட்டே இருந்தால் நம்ம பஞ்சனி சாந்தம் பண்ண வேண்டாம், ஒரு சாந்தியும் பண்ண வேண்டாம், எல்லாரும் க்ஷேமமாக இருப்பாங்க, உலகக்ஷேமம் எல்லாருமே க்ஷேமம், சந்தேகமே இல்லை. இது மகாபீரிவாவுடைய சொன்ன வார்த்தை தவிர அவர் வேதத்தில் வேதமே அவரே வேதம், அவர் தனி வேதம் தனி இல்லை. யார் அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லுண்டே போயிட்டே இருக்கலாம். 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து எவ்வளோ சொன்னாலும் கூட இத்தனைக்கும் மகாபீரிவாவுடைய ஆசீர்வாதம் எங்களெல்லாம் அந்த சென்னையில் ஆதரிச்ச அந்த குருஹஸ்தாள் அவங்க எல்லாருமே பாரம்பரியம். ஆனால் சில பேர் இல்லை, இப்போ இன்னைக்கு சில பேர் இருக்காங்க. இல்லாதவங்களை வந்து அவங்க பரம்பரையாக க்ஷேமமாக ஒரு குறவு இல்லாமல் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறேன். அதே மாதிரி இருந்தவங்களுக்கு நல்ல க்ஷேமமாக இருக்கணும். அவங்க கேவலம் அவங்க 2 பேர் இல்லாமல் எல்லாருமே க்ஷேமமாக இருந்து எல்லாருக்குமே ஒரு குறை வராமல் எல்லாருக்கும் ஒரு வியாதி இல்லாமல் சந்தோஷமாக பகவான் ஆயுஷ்யம் எத்தனை ஆயுஷ் யார் கொடுத்துருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் 100 கொடுப்பார், ஒருத்தருக்கு 80 கொடுப்பார், ஒருத்தர் 70 கொடுப்பார், நமக்கு தெரியாது. எத்தனை ஆயுஷ் கொடுத்தாலும் சரி இருக்கிற நாள் ஃபுல்லாக நம்ம ஒரு வியாதி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரோடையும் ஒத்துமையாக அந்யோன்யமாக இந்த வாழணும்னு சொல்லி மகாபெரிவாகிட்ட சொல்லி இந்த யாகத்துக்கு எல்லாருமே அவசியம் வரணும். இது பெரிய ஒரு பட்ஜெட்டான யாகம். 80 பேருக்கு 80 போனஸ் வரணும். 80 எல்லாமே 80 இப்போ வேஷ்டி 80, கிண்ணங்கள் 80, மதுவர்க்கம் பண்ணுறது காலம்ன்றது பாத்திரம் 80, எல்லாமே 80 ஒரு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. எல்லாருமே தரிசனம் பண்ணி வந்து அந்த ஒரு பாக்கியம் நீங்கள் எல்லாருமே லோகக்ஷேமக்காக அங்கே வந்து லோகக்ஷேமக்காக பிரார்த்தனை பண்ணி ஒன்றும் பிரார்த்தனை பண்ணு. இந்த பேசுறதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் அது என்னோடது. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மகாபெரிவாவுடைய ஆசீர்வாதம் தவிர நான் ஒன்றும் பெரிய வித்வான் கிடையாது. நான் கூட எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம என்னடா வித்வான் மகான் சொல்கிறோமே, நம்மளும் வேறு போட்டுட்டா ஃபேன் போட்டுருக்கோம், போட்டுருந்தா போத்துட்டு இருக்கோம், பசிச்சா சாப்பிட்டு இருக்கோம், தூக்கம் வந்தால் தூங்கிட்டு இருக்கோம், கொசு வந்தால் டாட்டாய்ஸ் வச்சுருக்கோம். என்ன நம்ம மகான் நம்மக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏதோ பெரியவா போட்டு பிச்சதுனால நம்ம ஒரு 4 வேதம் வந்திருக்கு நமக்கு, அவள் தான். நம்ம ஒன்றும் மகான்களே, உலகத்தில் எல்லாருமே மகான்கள் தான். அதே சொல்கிறது சமஸ்தபோ தானந்தபோ யஜ்ஞந்தபோ பூர்புவஸ்ஸுவஹ பிரம்மை ததுபாஸ்யை தத்தபஹா. இத்தனை யஜ்ஞங்கள் இருக்கு, இத்தனை தர்மம் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஒரே வழி கொடுத்தா எல்லாருக்குமே பண்ணுறது சமமாகுமே சொல்லிட்டு பகவான் வந்து இத்தனை வழி காட்டி கொடுத்துருக்காரு நம்ம மகாபெரிவா வந்து வேதத்தில். எப்படின்னா
ஒருத்தருக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கும், பணம் இருக்காது. அவர் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி யாகங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு படிப்பு இருக்காது, நல்ல பணம் இருக்கும், அவர் என்ன பண்ணணும்? தானங்கள் பண்ணணும். சார், ஒருத்தருக்கு படிப்பு இருக்காது, பணம் இருக்காது, அவனும் மோட்சம் வேணுமோ இல்லையோ, அவனும் சாப்பிடணுமோ இல்லையோ, அவனுக்கு பகவான் அனுகிரகம் வேணுமோ இல்லையோ, ஷமஸ்தபஹா சொல்லிட்டார். அவங்க வந்து கைங்கரியம் பண்ண சொன்னாங்க. அவங்க வந்து இங்கே யாகம் நடக்கிறதா, இல்லை கோயில் நடக்கிறதா, இல்லை ஒரு வேத பாடசாலை நடக்கிறது, எங்கே ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒரு உத்தாசிரமம் நடக்கிறது, எங்கே நல்ல காரியம் நடந்தாலும் சரி. இது ஸ்ரீராம உற்சவம் நடக்க போகிறது, அந்த இடத்துல போய் எல்லாருமே அங்கே ராமாயணம் பண்ணவங்களுக்கு போய் ஒரு காபி கொடுக்கறது, அந்த டவலெல்லாம் போய் தூக்கி போடுறது, அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது. தானம் தபஹா சமஸ்தபஹா முடிஞ்சு தானம் தபஹா யஜ்ஞம் தபஹா. அப்புறம் சன்னியாசிகளுக்கெல்லாம் இது ரெண்டுமே படாது. அவங்க கைங்கரியும் பண்ணக்கூடாது, அவங்க யஜ்ஞமும் பண்ணக்கூடாது, அவங்க தானமும் பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்னப்பா? பூர்போஸ்வஸ்தபஹா, அதுதான் பிரணவாட்சரை ஜபம் பண்ணிட்டு அவங்க இது சாதனை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை தபஸ் நமக்கு பகவான் வந்து வேதத்தில் காட்டிருக்கார். ஆனால் உத்தமமா மனுஷ்யாவா ஈடேன்யாக பிதரோ நமஸ்யாக தேவா யஜ்ஞியாக தேவதா ஏவ தத்யதா பாகஞ்சஜதி. தேவதாக்கள் பிரீத்தி அடைஞ்சாதான் இது உலகக்ஷேமமாக இருக்க முடியும், சந்தேகமே இல்லை, எல்லாம் இருக்கவே முடியாது. பசுமாடு சர்வதேவதா சுரம்னு சொல்லி நம்ம சாப்பாடுற ஒரு குழம்பு சாதம் போய் அதுக்கு வைக்க முடியாது, வைக்கவும் கூட தப்பது. அது நம்ம ருசியாக சாப்பிட வடை ரொம்ப இன்னைக்கு இது பெருங்காயம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணாங்கல்ல, நம்ம ரசித்து சாப்பிடுவோம். ஆனால் அது கொடுத்தா அதுக்கு எரியும். அதுக்கு அப்படியே விஷமாடு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன்னா அது முட்டாள்தனம். அதுக்கு உண்டான புல்லு அது சுத்தமாக வாங்கி அதை அலம்பி அது பருத்து புண்ணாக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு கடலை புண்ணாக்கோ எள்ளு புண்ணாக்கோ அந்த மாதிரி எடுத்து வந்து வெக்கலை கொண்டு வந்து கீரை சுத்தம் பண்ணி அது இருக்கிற சாணி போட்டால் உடனே எடுத்து அது கோமயம் வந்தால் அதெல்லாம் தீர்த்தத்தால் கழுவி அது மாதிரி பண்ணாதான் அதுக்கு புண்ணியம் தவிர அது போய் நம்ம சாப்பிட்ற சுத்தமாக இலை போட்டு அதில் வடா பாயசம்லாம் போட்டு அதில் சாம்பார் நெய் போட்டால் அதுக்கு திருப்தி கிடையாது. இதுக்கு உண்டான இது போட்டாதான் அதுக்கு தேவா இந்தியா தேவதா தத்திதா. பொண்ணுக்கு வந்து ஒரு பாவாடை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான், பையனுக்கு வந்து ஒரு டவுசர் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான். இதுதான் உண்மையான ஒரு தர்மம். அது நம்ம போய் பையனுக்கு போய் ஒரு பாவாடை வாங்கி கொடுத்தா அவன் இந்த மாதிரி மூஞ்சி வைப்பான். அதே மாதிரி தேவதாக்களுக்கு யஜ்ஞியாக அதில் பண்ணிட்டே இருந்தாதான் அது நம்ம லோகக்ஷேமம் அடைய முடியும். இல்லைன்னா லோகக்ஷேமம் ரொம்ப கஷ்டம். துர்பிக்ஷன் தேவலோகேஷு, தேவலோகத்தில் ஒன்றுமே கிடையாது. இங்கே போனால் இப்போ பேங்க்கில் பைசா இருக்குது சொல்லிட்டு இருக்கோமே, பேங்க்கில் யாரோட பைசா இருக்குது? நம்ம ஒருத்தர் வந்து இங்கே ஒரு SBI பேங்க்கு ஓப்பன் பண்ணுறார், அதில் மக்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதானா பைசா இருக்கும். மக்களே ஓப்பன் பண்ணலன்னா அதில் பைசா எப்படி இருக்கும் அந்த பேங்க்கில்? யாராவது இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், ரொம்ப கிராமத்தில் போய் பைசா கேட்டான்னா 10 மணி தான் இன்னும் சிட்டியிலேருந்து பைசா வரணும்னுவான். லோனுக்காக போனால் நம்ம டிபாசிட் FD பண்ண லோனு வரும். 40,000 வச்ச 30,000 லோனுக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு யாகத்துக்கு இல்லை கல்யாணத்துக்கு இல்லை அதுக்கு 4 பேர் வந்தாங்களே செலவுக்கு வேணும்னா சாமி நீ 11 மணிக்கு வாங்கோ, 11 மணிக்கு தான் சிட்டியிலேருந்து பைசா வரும்ன்றான். ஆனால் மக்கள் பைசா அங்கே இல்லை. இது சிட்டியில் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறானே, உடனே போகிற உடனே லோன் கொடுத்துட்றான். இதுக்காக சிட்டியில் மக்கள் பைசா இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்லாம் இங்கே பண்ண இதனால்தான் அந்த மாதிரி பண்ணுறோம். யஜ்ஞோவை விஷ்ணுவும் சொல்லி விஷ்ணு ஸ்வரூபம். உள்ளுக்குள்ள அக்னி வந்து யாருன்னா ருத்ரோவா ஏஷா யத் அக்னி, சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் அந்த அந்த அக்னி ஸ்வரூபம் வந்து. அது மாதிரி இந்த மாதிரி யாகங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கணும். எல்லாருமே நீங்கள்லாம் நிறைய பண்ணி வச்சுட்டே இருக்கணும். நிறைய பேரால் நானே பண்ணோம், எனக்கே நீங்கள் பண்ணி வைக்கணும் கேட்கல. யார் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே பண்ணி வைக்கணும், எல்லாரும் பண்ணணும். இந்த யாகங்கள்லாம் எல்லாருக்கும் தகுதி உண்டு. இந்த பிராமணா தர்மமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று ஒரே கடைசியில் பெரியவா இந்த பிரயோகம் வேண்டாம்னு சொன்னார். நீங்கள் கற்று எனக்கு தாத்தா கிட்ட முதல்ல சொல்லிட்டு அந்த உபன்யாசத்தில் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதை பார்த்து சரி இதெல்லாம் பிரயோகம் கற்றுண்டாதான் நல்ல பைசா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் பரீட்சை கொடுத்து உடனே பிரயோகம் கற்றுக்கலாம்னு சொல்லி பிச்சுப்புல் எஸ்டேட்டில் பாடசாலை இருக்குது, அத்தியன சபான்னு சொல்லி மயிலாப்பூர் பிச்சுப்புல் எஸ்டேட்டில் 6 வாட்டி பிரயோகம் கற்றுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கா. 6 வாட்டி என்னால் முடியல. அதுக்கப்புறம் யஜுர்வேதம் முடிச்சு சாமவேதம் முடிச்சா பிரிவானுங்கிறதுல, திரிகாண ஸ்ரோதம் படிச்சிருக்கா பிரிவானுங்கிறதுல, வேத பாஷ்யம் படிச்சிருக்கா பிரிவானுங்கிறதுல, இத்தனையும் முடிச்சிருக்கா. தவிர இந்த பிரயோகம் வேதம் படிச்சவங்க இந்த பிரயோகம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு 10 நாள் கூட போனாலே வந்துடும். ஆனால் இன்னைக்கே அந்த பண்ணி வைக்க தெரியாது எங்களுக்கு. ஏன்னா மகாபிரிவா குருவோட அவருடைய ஆஜ்ஞை நமக்கு இல்லை, அதனாலதான் வரல, வேற ஒன்றும் காரணம் இல்லை. சுதர்மம் தான் மட்டும்தான் சுதர்மம் தான் அவர் சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு எங்களுக்கு ABCD தெரியாது. நீங்க வேணா நீங்க எங்களையும் டச் பண்ணா என்னோட செயலெல்லாம் தெலுங்குல தான் இருக்கும். தாய்மொழியா இருக்கிறதுனால அது தாய்மொழியா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் புஸ்தகம் பார்க்காம படித்தோம். அதுக்காக சொந்த சொல்லி கொடுத்து உடனே ஒப்பிக்கிறது அந்த மாதிரி
இங்கிலீஷ் ஏபிசிடி கூட எப்படி ஏதோ இதுக்காக இங்கிலீஷில் போட்டோம்னா எல்லாருக்குமே தெரியறதுக்காக இங்கிலீஷ் இது கூட எனக்கு இதில் என்ன மிஸ்டேக்குன்னு இந்த மாதிரி பாலசுப்ரமணியன் சார் மாதிரி அவங்க சொன்னாதான் எனக்கு புரியும் தவிர இதில் என்ன இருக்குன்னு தெரியாது. எனக்கு பெரிய பாக்கியம் எனக்கு என்னன்னா பிரிவா சமட்சத்தில் முதல்ல இந்த யாகத்துக்கு வந்து பாலசுப்ரமணியன் சார் வீட்டுக்கு வந்து இந்த பிரிவாக அபிஷேகம் பண்ணிருக்கேன். நான் பண்ண ஒரு பெரிய புண்ணியம். இந்த வந்ததுக்கு அந்த 50-60 லட்சம் எஸ்டிமேஷன்லாம் போட்டு சரி எப்படா நடக்கும்னு சொல்லி சரி பெரியவா இருக்கார் அவரே பார்த்துப்பாரு சொல்லிட்டு அவருக்கு எதில் ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய தேவைப்படுறது. சரி அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் பெரிய மனசு வச்சு முதல்ல வரணும். அது வந்தால் தான் பாக்கியம். அது கொடுக்குறது சரி அவங்க சௌகரியம். அதை இது கொடுத்தாதான் இதுக்கு யாகம் வரணும் சட்டம் இல்லை. தரிசனத்துக்கு எல்லாரும் வரலாம். வரலாம் கொடுக்காதவங்கதான் வரலாம். யாக அனாஹூதோத்வரங்கச்சேது. இப்போ கோயிலுக்கு யார் கூப்பிடுறாங்க நம்மள ஊரில் கோயில் கட்டிருக்காங்க. யாராவது கூப்பிடுறாங்களா? டெய்லி மணி அடிச்சுட்டு வாங்கோ 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 யாருமே கூப்பிடலையா? நம்ம போகலையா? இதே மாதிரி உண்மையான கோயில் இதுதான் கோவில். இந்த மாதிரி பேசுறதுல ஜாஸ்தியாக ரொம்ப அதிக பிரசங்கமாக பேசுகிறா. எல்லாருமே மன்னிக்கணும் சொல்லி பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதை நான் முடிஞ்ச 4 வார்த்தை சொல்லியிருக்கேன். சந்திரசேகர சந்திரசேகர பாஜமாம் சந்திரசேகர சந்திரசேகர ரட்சமாம் சந்திரசேகர மாஸ்தஜே மம கிங்கரிஷ்யதி வையமஹா. ஹரி ஓம். ரொம்ப சந்தோஷம்.